தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் அம்பேத்கர் மக்கள் படையின் நிறுவன தலைவர் டாக்டர் மதி பறையினார் இணைந்திருக்கிறார். அவரோடு சமகால அரசியல் நிகழ்வுகள், தலித் மேம்பாட்டிற்காக அந்த களத்தில் நீண்ட காலமாக போராடி வரக்கூடிய ஒரு நபர். அவருடைய பார்வையில் இந்த அரசாங்கங்களின் செயல்பாடுகள் என்ன, உண்மையில் தலித் மக்களுக்காக ஏதேனும் இந்த அரசாங்கங்கள் கூறியவற்றை செய்து கொண்டிருக்கின்றனவா, அல்லது தேர்தல் வாக்குறுதிகள் பலவற்றை செயல்படுத்தாத போல இவர்களுக்கான உரிமைகளும் இன்னும் நிலைநிறுத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் தொடர்கின்றன. இது குறித்த நிறைய விஷயங்கள் நம்ம திரு மதி பறையனாரோடு நம்ம பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல் ரொம்ப காலமாக களத்தில் இருக்கிறீங்க. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லை அப்படின்னு தான் நிறைய பேர் அரசாங்கங்கள் மீது, அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் இதுதான் விமர்சனமாக இருக்கிறது. தற்போது இந்த அரசாங்கம் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து விட்டது, 4ஆம் ஆண்டில் பயணித்து கொண்டிருக்கிறது. அடுத்த வருடம் நம்ம அடுத்த சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய நிலை. நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய இந்த தலித் அரசியல், இது எப்படி இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது, இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இன்றைக்கு திராவிட கட்சிகள் தான் தொடர்ச்சியாக ஆண்டுன்னு இருக்கிறாங்க. ஒவ்வொரு கட்சியும் அவர்களுக்குள்ளே போட்டி போட்டு தான் அரசாங்கம் நடத்துகிறாங்களே கண்டி மக்களுக்கான அடித்தட்டு மக்களின் முன்னேற்றத்துக்கான அரசியலில் எதுவுமே இவங்க பார்க்கப்படலை. இப்போ வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பற்றி ஒரு ஆய்வு வந்தது. முதலமைச்சர் தலைமையில் ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தினாங்க. அதில் கூட என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா, கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் கம்மியாக தான் இருக்குது வன்கொடுமைகள். ஏன்னா இவர்களுக்கு முன்னாடி ஆண்டவர்களோடு ஒப்பிட்டு கொள்வதிலே காலத்தை கடத்துகிறார்களுக்கு தவிர மக்களுக்கான தேர்தல் வாக்குறுதியில் நாம் என்ன கொடுத்தோம், எதெல்லாம் செஞ்சுருக்கிறோம், ஒரு பொதுவான விஷயத்தை பண்ணுறது, அந்த மாதிரி வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்களே கண்டி இன்றைக்கு திமுகவாக இருந்தாலும் அண்ணா திமுக வந்தாலும் அவங்க ஆட்சி கட்டளையில் அமர்வதற்கு பெரும்பான்மை பட்டியலின மக்கள் வாக்கு தான். அதில் மாற்று கருத்தே இல்லை. இவர்கள் எந்த சைடு வாக்களிக்கிறார்களோ அந்த சைடு அந்த அரசாங்கம் தான் வெற்றி பெறும். மற்றபடி ஓட்டு போடுறதும் இந்த மக்கள் தான். ஆனால் இந்த மக்களுக்கான இரண்டாவது பெரிய சமூகம் தமிழ்நாட்டில் பெரிய சமூகம் அடிப்படை இவங்களுக்கான பிரச்சனை அடிப்படையாக எதனா தீர்க்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த மக்கள் பாதுகாப்புக்கான இருக்கிற சட்டங்கள் கூட சரியாக அமுல்படுத்துவதில்லை. மாறாக போட்டி அரசாங்கம் தான். உன்னை விட நான் பரவாயில்ல, என்னை விட நீ மோசம், உன் ஆட்சியில் என்ன செஞ்ச, என் ஆட்சியில் இதை பண்ணுன்ற பேசிக்கிற போக்கு தான் இருக்குது கண்டி மக்களுக்கான திட்டங்கள். வன்கொடுமை தடுப்பு சட்டம் அமலில் இருக்குது, நிறைய வன்கொடுமை தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது இருக்குது. ஆனால் நடைமுறைப்படுத்துறது சரியில்லை. இன்றைக்கு கிட்டத்தட்ட வேங்க வயல் 2 வருஷத்தை நோக்கி வந்துடுச்சு. எவ்வளோ தொடர்ச்சியாக வன்கொடுமைகள் நடந்துன்னு தான் இருக்குது. ஆனால் இவங்க வன்கொடுமையில் பாதிக்கப்பட்டவங்க நாங்கள் வேங்க வயலில் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கேன். கைது நடவடிக்கை அது ரொம்ப போலியானது, அது ரொம்ப மோசமானது. அது எந்த மக்கள் பாதிக்கப்பட்டார்களோ அந்த மக்களையே குற்றவாளி ஆக்குறது, அவர்களையே அச்சுறுத்து, போலீஸ்லாம் போய் மிரட்டிலாம் இருக்கிறாங்களே. எல்லோரும் நிறைய வெளியில் மீடியாக்களில் பேசியிருக்கிறாங்க. அவங்க போலீஸ் போய் இந்த மக்களையே மிரட்டி இருக்கிறாங்க. போலீஸுக்கு தெரியும் ஒரு ஊரில் கலவரம் நடக்குதுன்னா அந்த ஊரில் யார் எதிரி இந்த சமூகத்துக்கு ஈஸியாக தெரியும் அங்கே. ஏன்னா ஊர் சரி பிரிஞ்சு தான் வச்சுருக்குது. யார் எதிரியும் அந்த சைடு இருப்பான், பாதிக்கப்படுறவங்க எந்த சைடு இருப்பான். போலீஸ் பார்த்துருக்கணும், உடனடியாக பண்ணியிருக்கலாம். போலீஸ் ஒரு சமூகத்தை இதில் ரொம்ப மோசமான இது கையாண்டது. போலீஸ் ஒரு சமூகத்தை பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கு நீதி கிடைக்கணுன்றதை விட குற்றம் செய்தவனை பாதுகாக்கிறதுல தான் போலீஸ் இன்றைக்கு குறியாக இருந்து அவங்கள ஒரு சமூகத்தை தான் அடையாளம். இது ஒரு மோசமான குற்ற செயல். குடி தண்ணீரில் மலத்தை கலப்பது என்பது ஒரு மோசமான செயல். இந்த சமூகம் தான் அடையாளம் காட்டிட்டா இந்த ஆட்சியில் இருக்கிற, அப்போ பொதுவாக யாரோ ஒரு சமூகம்னு சொல்லுங்கள், அவங்கள அடையாளம் காட்டிட்டா பெரும்பாலும் அந்த சமூகம் ஆட்சி கட்டலில் பங்கில் இருப்பாங்க, அமைச்சர்களாக நிறைய இருப்பாங்க. அது நான் தான் பெரிய சாதின்னு சொல்லிக்கிறேன், எந்த கட்சியாக இருந்தாலும் அண்ணா திமுகலும் அவங்களோட பங்களிப்பு தான் பெரியதாக இருக்குது. அப்போ இது ஒரு மோசமான குற்றத்தை அவங்கள அடையாளம் காட்டினா அதில் இருக்கிற அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வரைக்கும் பாதிக்கப்படுவாங்க. கெட்ட பேர் ஆகிடும், அசிங்கமாகிடும்ன்றத ஒரே காரணத்தை வச்சு இந்த மக்கள் எவ்வளோ வேணாலும் பாதிக்கப்படலாம். குற்றம் செஞ்சவனை நாடே உற்று நோக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வழக்கு வேங்கவேல். அதாவது இதோட ஒரு இழிவான செயலை நடத்திடவே முடியாது, மாதிரி மிக இழிவான ஒரு செயல். அதாவது அனைத்து தரப்பினராலும் உற்று நோக்கக்கூடிய இந்த வழக்கில் கூட இப்படியான ஒரு போலி நடவடிக்கைகளை செய்துவிட முடியுமா? உங்களை போன்ற அமைப்பு கட்சிகள் அந்த குற்றவாளிகள், அவர்கள் குற்றவாளிகள் அல்ல அப்படின்னு தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. அப்படி அரசாங்கத்தால் நடத்திவிட முடியுமா? ஏன்னா எல்லாமே கவனிச்சுட்டு இருக்கிற ஒரு வழக்கு கவனிச்சுன்னு இருக்கிறாங்க.
எல்லாம் ஏன் இதை செய்ய முடியுமான்னா அவங்கக்கிட்ட தான் எல்லா இதுவும் இருக்குது. இங்கே எதிராக நாங்கள் குற்றம் சமூகிற சமூகம் பெருசாக வந்து இங்கே அரசியல் அதிகாரத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, பங்கு பெற நிலையில் இல்லை. மக்கள் நாங்கள் வந்து 5% நாங்கள் இருக்கிறோம் என்ற ஒரு பேர் தான் இருக்குதை கண்டு எங்களுக்கான அதிகார பகிர்வு வந்து எந்த ஆட்சிலையும் இல்லை. அது அதனால் வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை செஞ்சிடலாம், ஈஸியாக செஞ்சிடலாம், இவங்க ஓட்டை வந்து ஈஸியாக வாங்கிடலான்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு தொடர்ச்சியாக இருந்துக்கினே இருக்குது. நிறைய நமக்கு எதிரான குற்றங்கள்லாம் செய்ய சொல்லும். எல்லோரும் இந்த ஆட்சியில் இருக்கிறவங்க பெரிய பெரிய அமைச்சர் பெருமக்கள், எம்எல்ஏ பெருமை பார்த்தா யாருன்னா அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் வந்து இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் இருப்பாங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஊரில் அடக்குமுறையை கையாண்டுக்கினே இருப்பாங்க. அவங்க மூலயமா பாதுகாத்துனே இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் கூட ஓபிஎஸ் தம்பி கூட ஒரு பிரச்சனையில் மாட்டினார், மறைந்த முதல்வர் ஜெயலலிதா இருக்கு சொல்லி. ஆனால் ஈஸியாக காப்பாற்றிட்டாங்களே. என்ன பண்ணாங்க அந்த பூசாரி கொலை வழக்கில்? இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளும் பின்னாடி இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு சமூகத்தில் பிரதிநிதியாக ஆளுகின்ற கட்சிகளில் பெருசாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த குற்றத்தை மூடி மறைக்கிறதுக்கான வேலை செய்கிறாங்க. அதை ஈஸியாக செஞ்சால் எங்களதில் பிரதிநிதியாக இருக்கிறவங்க யாருமே இதை பேசுகிறதே இல்லை. எந்த பிரச்சனை நடக்குதுன்னு 44 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அதில் யாருன்னா பேசுகிறாங்கன்னா, உதாரணமாக யார் பேசுவாங்கன்னு சொன்னால், நேரடியாக அம்பேத்கர் இயக்கத்திலேருந்து, அம்பேத்கர் கட்சியிலேருந்து ஒரு இயக்கம் ஆரம்பித்து அவர் ஒரு பெரிய கட்சியாக பரிணமிச்ச போனவங்க ஒரு சில பேர் தான் பேசுவாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி பார்க்க போனால் ஒரு 2 கட்சி இருக்குது. ஒரு பக்கம் புரட்சி பாரதத்தில் ஜெகன்மூர்த்தி இருக்கிறார், இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தையில் கொஞ்சம் பேர் இருக்குது, ஒரு 4 பிரதிநிதிகள் இருக்காங்க. அதில் வந்து ஒருத்தர் வேறு, மீதி 3 பேர் தான் இவங்க. இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இவங்க கொஞ்சம் பேசுவாங்க, அவங்க கொஞ்சம் பேசுவாங்கன்னா, யார் எதிராக இருக்கிறாங்களோ அவங்க இந்த விஷயத்தை உயர்த்தி பிடிப்பாங்க, யார் ஆதரவாக இருக்கிறாங்களோ கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க இந்த விஷயத்தை. இது இந்த சமூக விஷயம், இதுக்கு வந்து பெரிய போர்ஸாக நம்ம கொடுத்து இது பண்ணணும்னு நினச்சா அவங்களுக்கு கூட்டணிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை வருது. வெளியில் வந்து நாங்கள் போராடுறோன்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பை, ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. நாங்கள் போராடலையா, கேட்கலையா, போகலையான்னு சொல்லிட்டு போகிறாங்க வராங்க. ஆனால் இவ்வளோ பேர் இன்றைக்கு விடுதலை சிறுத்தையில் திருமாவளவன் அவர்கள் கூட பெரிய அளவுக்கு இன்றைக்கி அரசியலில் பங்கு, அவருடைய ஆளுமை நிறைய இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி நம்மளை வன்கொடுமை தடுப்பு சட்டம் தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட சொல்லலாம் அவரே ஒரு கோரிக்கையை வச்சாலும் அதை வந்து அரசு வந்து உதாசீனப்படுத்த தான் செய்யுது. அது அவ்வளோதான்ற மாதிரி அதுக்குள்ளே அவருக்கும் பல நெருக்கடிகள் அங்கே இருக்குது. இப்போது சட்டம் தான் ஒரு பாதுகாப்பை தரும். புரட்சியாளர் அம்பேத்கர் பல்வேறு இடங்களை இதை சுட்டு கோடிட்டு காட்டியுள்ளார். ஒரு சட்ட பாதுகாப்பு தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு. அப்போ சட்டம் இயற்றப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது. அதிகாரிகள் அளவிலும் அல்லது அதிகாரிகள் மட்டத்திலும் ஊறி போயிருக்கிற இந்த சாதிய பாகுபாடு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாமா? உண்மை. எல்லாருமே மனுஷன்தான். இங்கே ஒரு டிசியாக இருக்கிறவர், கமிஷனராக இருக்கிறவர், அவர் சமூகத்துக்குள்ளாக தான், அவர் ஒரு சமூகத்தில் தான், ஒரு பட்டியலுக்குள்ளே தான் வந்துடுறாரு. வந்தாலும் அவர் வாழ்நிலையில் இருந்து இப்போது சாதி ஒழிப்புக்காக ஒரு களத்தில் ஒரு சில பேர் பேசுகிறாங்கன்னா, அவங்க வாழ்நிலையிலேருந்து யதார்த்தமாக அந்த சமூகத்தை புரிஞ்சு இதை உடைக்கணும்னு நினைக்கிறவங்க 1% தான் இருப்பாங்க. மீதி பேர் எல்லாரும் கடவுள், மதம், சாதி இது சம்மந்தப்பட்டோடு தான் இருக்கிறாங்க. அது சம்மந்தப்பட்டோடு தான் எல்லோரும் எக்ஸாம் எழுத போக சொல்ல யாரும் சாமி கும்பிடாத யாரும் போகிறதில்ல. எல்லாருமே அந்த அடிப்படையில் தான் போகிறாங்க. பதவிக்கு மேலே வந்ததும் தான் சமூகம், அப்புறம் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் என்ன தான் திராவிட ஆட்சியை சொல்கிறாங்க, திராவிட தான் பகுத்தறிவுன்னு பேசுகிறாங்க, எல்லாம் பேசுகிறாங்க. இன்றைக்கி திராவிட மாடல்னு சொல்கிறாங்க, பெரியார் வழி வந்தன்னு சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் வந்து பல இடங்களில் ஊராட்சி தலைவர் பதவியேற்க முடியாத நிலை இருக்குது. ஒரு காலத்தில் வந்து பெரியார் வழி வந்தவங்க இவங்க. அண்ணாதுரைலாம் நேரடியாக பெரியாரை வந்து காலி பண்ணிட்டு வந்தாருன்னே சொல்லலாம். ஒன்றிய குலம் ஒருவனே தேவன்னு சொல்லிட்டு பெரியாரை உயிரோடு இருக்க சொல்லி காலி பண்ணிட்டு வந்தவங்கன்னு கூட சொல்லலாம் அண்ணாதுரையெல்லாம். அதுக்கப்புறம் இவங்ககிட்ட என்ன பார்க்குறோம், ஆட்டுக்கும் மாட்டுக்கும் கழுத்தில் கயிறு, அறிவு கட்ட பாப்பானுக்கு வயிற்றுல கயிறு, ஐயா ஆணையிட்டால் அக்கரகாலத்தை தீ வைத்து கொளுத்துவோம், பார்ப்பானை பணங்காய் சீவுவது போல் சீவுவோம், இந்த மாதிரிலாம் பேசணுங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாரும் என்ன இருக்கிறாங்கன்னா, 100க்கு திராவிட ஆட்சியில் அவர்கள் எல்லாம் எங்கே என்று தேடக்கூடிய நிலை. திராவிட ஆட்சியில் 90% பேர் பகுத்தறிவுக்கு ஒவ்வாதவர்கள் தான் இருக்கிறாங்க. வேறு வழி இல்லை. தேர்தல் ஓட்டு கட்சின்னு வந்துட்ட பேர் என்ன பண்ணு, எல்லோரும் ஓட்டு போட்டு சாமி கும்பிட்றவனும் சாமி கும்பிடாதவனும் சேர்ந்து ஓட்டு போட்டால் தான் நான் எம்எல்ஏவாக வர முடியும். அந்த நிலைக்கு போன பேர் சாமி கும்பிட்றவங்க ஓட்டுக்காகவே கொள்கைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குழி தோண்டி இதற்கு எதற்காக பகுத்தறிவு வேண்டும் என்று தெரியவில்லை. ஒரு பத்திரிகையாளராக சக மனிதரை மனிதாக நடத்திட்டால் போதுமானது. பகுத்தறிவு இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன, அதுதான் பகுத்தறிவு. என்னைக்கு நீ வந்து மனிதனை பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்பிக்கிறாய், அதுவே தப்புன்னு தானே சொல்கிறேன். அதுதான் வேணும், அதுதான் மனித நேயம். இப்போ கண்டிப்பாக நீங்களா அல்லது விசிகா உள்ளிட்ட எல்லா தலித் அமைப்புகள், இயக்கங்கள், கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் வந்த பிறகு கூட அரசாங்கத்தின் மீதான ஒரு குற்றச்சாட்டு அல்லது கோரிக்கைகள், எதிர்பார்ப்புகள் அப்படின்னு
நீண்ட நெடுங்காலமே தொடர்கதையாகி வருகிறது நம்ம பார்க்குறோம். அது பரஸ்பர அதிமுகவோ திமுகவோ எந்த கட்சிகள் மீதும் இந்த குற்றச்சாட்டுகள் அல்லது கோரிக்கைகள் வைத்து கொண்டே தான் இருக்கிறீர்கள். ஆமாம் ஆமாம். அது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் சரி, வரவழி என்றாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி. இப்போ இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் தவறாக பயன்படுத்தப்படுது, அது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அப்படின்றது உங்களுடைய கருத்து. உண்மையில் களத்தில் இருப்பதை ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். இதை தவிர தலித் மக்களுக்காக இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. இதை அரசாங்கங்கள் இந்த 50-60 ஆண்டு காலங்களில் எந்தவித ஒரு இலையை கூட கிள்ளி போடவில்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லை பரவாயில்ல இவ்வளவு வாக்குறுதிகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கிறது, ஆனால் மிக முக்கியமான இது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தவில்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? வாக்குறுதிகள்லாம் ஏன்னா எதுவுமே செய்யாமலும் இவங்க ஆட்சி கட்டில் அமர்ந்து விட முடியாது, முழுவதுமாக ஏமாற்றி விட முடியாது. அப்போ ஏதோ செய்கிறார்கள், ஆனால் செய்ய வேண்டியதை செய்ய தவறுகிறார்கள் அப்படின்னா எதை குறிப்பிடுறீங்க? அதாவது இவங்க ஆட்சியில் எப்படி தொடர்ச்சி அமர்ந்துன்னு இருக்கிறாங்கன்னா வளர்ச்சி திட்டங்களே கிடையாது, எல்லாம் கவர்ச்சி திட்டங்கள் தான். இல்லை நீங்கள் பொதுவாக சொல்கிறீங்களா இல்லை தலித் மக்களுக்கு சொல்கிறீங்க? தலித் மக்களையும் சேர்த்து தான் அந்த வந்துடுறாங்க. ஏன் அதில் வந்துடும். அதில் ஏன் வளர்ச்சி திட்டங்களே கிடையாது, கவர்ச்சி திட்டங்கள் தான். ஏன்னு சொன்னால் மக்களை வந்து இலவசமாக கொடுத்து பயன்படுத்தி அவர்களை வந்து கையேந்த வைக்கிற வேலையை தான் செய்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து பெண்களுக்கு வந்து 1000 ரூபா கொடுக்குறாங்க. பெண்களுக்கு 1000 ரூபா உரிமை தொகைன்னு கொடுக்குறாங்க. அந்த உரிமை தொகையில் பார்த்தோன்னா ஒரு 3000 சில்லற கோடி ஒரு பட்ஜெட் போடுறாங்க. பட்ஜெட் 7000 கோடி பட்ஜெட் போடுறாங்க. 7000 கோடி பட்ஜெட்டில் அது ஒரு பெரும் வரவேற்பு பெற்றுக்கிறதா சொல்கிறாங்களா? அது அப்படி நீங்கள் பார்க்கலையா? இருக்கும். காசே இல்லாதவங்களுக்கு 1000 ரூபா கொடுத்தா பரவாயில்லன்னு தானே இருக்கும். ஒரு சாப்பாட்டுக்கே இல்லைன்னு பிச்சை எடுத்துனுக்கிறாரு, 5 காசு கொடு 10 காசு கொடுன்னு. அவரை கூப்பிட்டு ஒரு 1/2 பிளேட் பிரியாணி வாங்கி கொடுத்தா சந்தோஷமான தானே சாப்பிடுவார். அடுத்த வேளை சாப்பாடு அவருக்கு. இப்போ மாதம் என்ன கையேந்திர விஷயம் இல்லை. அந்த 1000 ரூபாய் கொடுக்குறது நல்ல விஷயம், ஜனங்களுக்கு பயன்படும். ஆனால் அது வந்து ஒரு அரசு செய்ய வேண்டிய திட்டம் இல்லை. அது யாருன்னா ஒரு செல்வந்தர் செய்ய வேண்டிய திட்டம், அரசு செய்ய வேண்டிய திட்டம். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் காமன்மெண்ட் பிளான்லேருந்து 7000 கோடி எடுக்கிறாங்க. 7,000 கோடி திட்டம். அது 1350 சில்லற கோடி, 53 கோடியே எவ்வளோ ஸ்பெஷல் காமன்மெண்ட் பிளான்லேருந்து எடுக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்பெஷல் காமன் பிளான் வந்து இந்த மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு வளர்ச்சிக்காக திட்டங்களை வந்து இந்த மறைந்த பாரத பிரதமர் இந்திரா காந்தியால் உருவாக்கப்பட்டது. அந்த திட்டத்தை வந்து மக்களுக்கு செய்கிறீங்களா இல்லையான்றதை கண்காணிக்கிறதை விட்டுட்டு அந்த நிதியை மடைமாற்ற வேலை தானே செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க? அந்த நிதியை எப்படி எடுத்து கொடுக்கலாம்? என் வளர்ச்சிக்காக இருக்குது. என் வளர்ச்சின்னா என்ன? கவர்ச்சியாக முக்கியமாக வளர்ச்சி முக்கியமான? வளர்ச்சி தான் முக்கியம். என்னை கையேந்த வைக்கிற வேலையை தானே தொடர்ச்சியாக செஞ்சு நிற்கிறாங்க. நீ 1000 ரூபாய் கொடுத்தத விட 5000 ரூபாய் சம்பாதிக்கான ஒரு தொழிலை உருவாக்கணும். அவங்க அதுதானே முக்கியம். இன்றைக்கி தாட்கோல் இருக்குது, எவ்வளோ பேர் கடன் வாங்குகிறோம். அரசு வந்து ஆரம்பிக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு திட்டத்தை அறிவித்தாங்க. ஒரு தலித்தை வந்து தொழில் முனைவர் ஆக்குறேன்ட்டு ஒரு ஆளுக்கு 1 கோடி. அவங்க ஆட்சியில் அப்போ நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். அதில் போய் பார்த்தோன்னா யார் எந்த தொழில் முனைவர் ஆனாங்க? எல்லோரும் அதனுடைய பினாமி யாரெல்லாம் எஸ்சியாக இருக்கிறானோ அந்த பினாமிக்கு தான் அது தெரியும். அவன் தான் ஒரு திருப்பூரில் மில்லு அது இதுன்னு சொல்லிட்டு அதனுடைய பினாமியாக சேர்றான். இந்த அரசு திட்டங்கள் வந்து மக்களை நோக்கி நகர்ந்ததானா? இல்லை. ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம். கல்யாணத்துக்கு போனால் எல்லாருமே அரிசி எடுப்போம், பூ எல்லாம் எடுப்போம் மாப்பிள்ளையை வாழ்த்துறதுக்கு. கல்யாணம் கட்ட சொல்ல ஒரு 10 பேர் முன்னாடி கும்பலில் போயிடுவாங்க. 10 பேர் போடுற அரிசி மட்டும்தான் அவங்க பார்த்து, மீதி பேர்லாம் இங்கேருந்தே தூக்கி அடிப்பான், மேலே விழுதோ இல்லையோ. இதே மாதிரி தான் அரசு திட்டங்கள். அது வந்து யாருக்கு பயன்படுதுன்னா அதில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பயன்படுறத கண்டி வெளியில் அடித்தட்டு மக்களுக்கு எதுவும் பயன்படல. அது தாட்கோவாக இருந்தாலும் சரி கொடுக்குறான், சப்சிடி மட்டும் கொடுக்குறேன். நீ ஏன் அரசே கொடுன்ற நான் லோன் என்ன ஏன் பேங்க்குக்கு அனுப்புகிறேன்? பேங்க்கில் போய் என்ன பண்ணுறான்? சிபில் பார்ப்பான். நீ யாரும் பேங்க்கு அவங்களுடைய நடைமுறையை தான் பார்ப்பான். எல்லாத்தையும் அவ்வளவு சுலபம் வங்கி மேலாலும் கொடுக்குறதே இல்லை. அது ஒரு லோன் வாங்குறதுக்கு 1 வருஷம் ஆகும். நீங்கள் போனால் ஒரு பார்வை, நான் போனால் ஒரு பார்வை, இன்னொருத்தர் போனால் ஒரு பார்வை, எல்லாரும் அந்த பார்வை இருக்க சொல்ல நீ எப்படி அரசு. இப்போ ஒரு தடவை 8வது உலகத்தமிழ் மாநாடு நடந்தது. அதில் தாட்கோவுக்காக வந்து தாட்கோ காசை எடுத்து 15 கோடி 25 கோடியை ஜெயலலிதா எடுத்து விளம்பர செலவு செஞ்சுட்டாங்கன்னா மத்திய அரசு வந்து கேட்டுது. இந்த மாதிரி ஒரு புள்ளி விவரம் கேட்டு பிரச்சனையாகி மனு போட்டு வந்து கேட்டாங்க. அப்போ நெடுஞ்செழியன் வந்து நிதி அமைச்சர். அவர் என்ன சொல்கிறார்? அவரை கேட்டாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி தாட்கோ காசு எடுத்து அதுக்கு செலவு பண்ணிக்கிறீங்களே, தப்பாச்சு, அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. நீங்கள் செஞ்சீங்கன்னா நாங்கள் டைரெக்டாக வந்து தாட்கோவுக்கு அனுப்புவோண்ணா. நீங்கள் எங்களை மாரி தாட்கோவுக்கு அனுப்ப முடியாது. அந்த மாதிரி அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா நெடுஞ்செழியன் சொன்னாராம், தாட்கோன்ற நிறுவனமே இருக்காதுன்னு. இது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை. அதிகாரம் பாருங்கள், அதிகாரம் எப்படி நாங்கள் தான் எல்லாமே. அப்போ இந்த மக்களுக்கான திட்டம் எல்லாமே பார்ப்பதற்கு நல்லா இருந்தாலும் பயனடைவதில் பெரும்பாலும் ஒரு விவசாய கடன் தள்ளுபடி யார் வச்சுக்கிறான்? விவசாய கடன் தள்ளுபடி யார் லேண்டு வச்சுருக்கிறான்?
லேண்டு வச்சுக்கிறவங்க தான் பெருசாக டிராக்டர்லாம் தள்ளுபடி பண்ணாங்க விவசாய கடனில் போல் ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி. அதை யார் டிராக்டர் வாங்கினோம்? எத்தனை பேர் பட்டியலின மக்கள், எத்தனை பேர் லோன் வாங்கி வந்தோம்? அதில் யார் மிகப்பெரிய நிலச்சம் வந்தார் தான் இந்த விவசாய கடன் தள்ளுபடியிலையும். பார்க்குறதுக்கு விவசாய தொழிலாளிகள் யாரோ பாதிக்கப்படுற மாதிரி மழை நாளில் அதெல்லாம் வரும். ஆனால் அவங்களாம் உண்மையாக பாதிக்கப்படுறதில்ல. விவசாய கடனே அவங்க வாங்குறதில்ல. அவங்க மழையினால் பாதிக்கப்பட சொல்ல தான் என் பயிர் இத்தனி 10 ஏக்கர் போச்சு, 5 ஏக்கர் போச்சு, 2 ஏக்கர் போச்சேன்னு வேதனைப்படுவாங்க. ஆனால் அன்றைக்கி அரசு அதுக்கு அவங்களுக்கான. ஆனால் இந்த விவசாய கடன் தள்ளுபடின்ற போர்வையில் மிகப்பெரிய நிலச்சம் வந்தார் தான் பயன்படுறான். உண்மையாக இவனுக்கு வந்து நிலம் கொடுக்கணும் போகணும். இந்த மாதிரியான அரசுக்கிட்ட எந்த திட்டமும் இல்லை. இப்போ எங்களுக்கு வந்து பஞ்சமி லேண்டு இருக்குது. பஞ்சமி லேண்டு 12.5 லட்சம் ஏக்கர் கொடுத்ததாக ஒரு புள்ளி விவரம் சொல்லப்படுது. இது அந்த பஞ்சமில மீட்பு பேசலாம் திரு மதிப்பறையினர். அதாவது நீங்கள் பேசுறது ரொம்ப லார்ஜர் சப்ஜெக்ட்டு. நான் முன்னமே குறிப்பிட்டது போல் ரொம்ப காலமாக அதை பேசிகிட்டே, அதாவது உங்களை போன்ற அமைப்பு இயக்க கட்சிகள் வந்து கோரிக்கையாக வச்சுட்டே இருக்கீங்க. ஆனால் செவி சாய்த்த பாடில்லை. அது ரொம்ப ஒரு விரிவான ஒரு சப்ஜெக்ட். இப்போது நம்ம இந்த ஆட்சி 21ஆம் வருடம் பொறுப்பேற்ற போது தேர்தல் வாக்குறுதியாக தலித் மக்களுக்கு தந்தவை எவை? இப்போ எதெல்லாம் செயல்படுத்தியிருக்காங்க, எதெல்லாம் செயல்படுத்தப்படல? இல்லை, தேர்தல் வாக்குறுதிக்காக இவங்க சொன்னதை செஞ்சாங்கன்னு பார்த்தா ஏதாவது ஒரு சிலது தான் செஞ்சுருக்கிறாங்களே கண்டி பெருசாக செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது. தேர்தல் வாக்குறுதி நேரத்தில் ஒன்று கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு ஒரு புது திட்டத்தை அறிமுகப்படுத்துவாங்க. அதை யார் மட்டுமே கேட்பாங்கன்னு சொன்னால் எதிர்கட்சி மட்டுமே பொதுவாக அதை பற்றி பேசின்னு இருப்பாங்க. இங்கே மக்கள்லாம் இவங்களுக்கு இலவசத்தை நோக்கி நகர்வாங்க. பொதுவாக நீட் தேர்வு நாங்கள் ரத்து செய்ய முடியாது இவங்களால். ஏன்னா அது போயிடுச்சு, அது மத்திய அரசு போயிடுச்சு, நீதிமன்றமே அதை வந்து உறுதிப்படுத்திடுச்சு. மீண்டும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது அது. ஆமாம், இது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு இப்போ ஒரு கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிது இல்லையா, கவர்னர் 10 அம்சம் இதுவை வந்து நிறுத்தி வச்சுருந்தாரு. அதை நீ லேட் பண்ணதுனால நாங்களே சுப்ரீம் கோர்ட்டே இந்த அரசியல் சட்டப்பிரிவு இதை பயன்படுத்தி நாங்கள் அவங்களுக்கு அதிகாரம் தீர்மானத்தை நிறைவேறதா சொல்கிறேன்றாங்களே. அந்த மாதிரி ஒரு இது வந்ததும் இப்போ ஒரு புதுசாக இவங்களுக்கு வந்துச்சு, ஜட்ஜ்மெண்ட்டு கோர்ட்டுக்கு போனால் நம்மளுக்கு நீட் தேர்வு விலக்கு கிடச்சிடுமான்னு. ஏற்கனவே நீட் தேர்வில் அரசு சுப்ரீம் கோர்ட் ஆக்ஷன் தான். அது யாரோ இது பண்ணாலும் அது நடக்கிறதில்ல. இவங்க பொதுவாக நாம் சொல்லணும்னா எந்த தேர்தல் வாக்குறுதியெல்லாம் பெருசாக யாரும் 100% இவங்க எந்த ஆட்சியுமே நிறைவேற்றுறதே இல்லை. அது ஒரு மெத்தனமாக தான் எடுத்துன்னு போயினே இருப்பாங்க. ஓட்டுக்காக ஒரு வாக்குறுதிகள் நடக்கும். இதெல்லாம் பார்த்ததும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் நடந்ததுன்னா பயங்கரமாக ஆட்சி அவள் தான் இவங்களை அசைக்க முடியாது. ஆனால் அதில் ஒரு 10% கூட நடக்காது. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இந்த நீட்டு தேர்வு சாத்தியம் இல்லை, ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா நடைமுறையாக பார்க்கும் பொழுது. ஆனால் இப்போ சமீபத்தில் இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதா சட்டமாக்கப்பட்டு விட்டுச்சு. அதாவது அமித்ஷா கூட குறிப்பிட்டார், உள்துறை அமைச்சர், இது சட்டம் ஆயிடுச்சு, அதனால் நீங்கள் வந்து ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னதை நம்ம பார்த்தோம். ஆனால் நேத்திக்கு மேற்கு வங்கத்தில் அந்த மாநில முதலமைச்சர் மமதா பானர்ஜி ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது உறுதியாக இந்த சட்ட திருத்த மசோதா என் மாநிலத்தில் செயல்படுத்தப்பட மாட்டாது அப்படின்னு ரொம்ப தெள்ளத்திலேயோ சொல்கிறாங்க. அப்போ இந்த மாநில உரிமையை தொடர்ந்து பேசக்கூடிய நம் தமிழ்நாடு மாநில உரிமைகள்லாம் பெருசாக பேச மாட்டாங்க. அவங்க பெருசாக நம்ம அளவுக்கு தர்க்க ரீதியான கோட்பாடுகளோ கொள்கைகளோ இல்லாத மாநிலம் கூட, ஆனால் என் மாநில மக்களோட உரிமைக்காக நிற்கிறாங்க, துணிஞ்சு ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. இதை எப்படி நம்ம பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயந்தான். ஒரு அரசை எடுத்து ஒரு பாசிச கவர்மெண்ட்டு, மத்திய அரசை பொறுத்த அளவுக்கு ஒரு பாசிச அரசு தான் அது. ஒரு மதத்தை சார்ந்து வாழ்கிறது தான். ஒடுக்கப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள் யாருமே இருக்கக்கூடாது, அவங்களுக்கெல்லாம் ஓட்டே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு சிந்தனையில் இருக்கிற ஆட்சி தான் ஆர்எஸ்எஸோட ஆட்சி தான் இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்குது. அதை எதிர்த்து வந்து அந்த அம்மா மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து பேசினது பெரிய விஷயம், வரவேற்கக்கூடிய விஷயம். இன்னும் பல மாநிலங்கள் இதை வந்து செய்யணும். ஏன்னு சொன்னால் உனக்கு வந்து வக்பு வாரிய சட்ட திருத்தன்றது வந்து நேரடியாக அது முஸ்லீம் மக்களை, இஸ்லாமிய மக்களை பாதிக்கப்படுறது. நீ என்ன சொல்கிற? இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா அதில் பெரிய அரசியல் இருக்குதுங்க. இவங்க வந்து இன்றைக்கி இங்கெல்லாம் கொக்கரிச்சின்னு இருக்கிறாங்களே, ராஜா அவங்கெல்லாம், சேகர் பாபு ஒரு இந்து விரோதி, இந்த அரசு வந்து இந்து சமய அறநிலையத்துறை உச்சிடணும், அதெல்லாம் வந்து நேரடியாக எங்கள் கட்டுப்பாட்டில் வந்துன்னு இல்லைன்ற. அப்போ எதுக்கு வக்பு வாரிய சட்டம்? உன் சாமியை மட்டும் நீ வச்சுக்கணும், உன் கையில் வச்சுக்கணும், ஒரு அரசு சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவனுக்கு வக்பு வாரிய சட்டம் எதுக்கு? இது ஒரு பெரிய கேள்வி தானே இது. அப்புறம் அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புத்தகயா யார் கையில் இருக்குது? புத்தகயா நாங்கள்லாம் புத்திஸ்ட்டு, அம்பேத்கர் பேரை இயங்குறவங்க, அம்பேத்கர் பேரை நான் நாக்பூருக்கு 25 வருஷமாக போயிட்டு வருகிறேன் தீக்ஷா பூமிக்கு. புத்தகயா இன்றைக்கி யார் கையில் இருக்குது? ஆர்எஸ்எஸ் கையில் இருக்குது. ஏன் எங்கள் கையில் கொடுக்க மாட்டாங்க? மிகப்பெரிய அது மோசடி. அது இந்த அரசு என்னன்னா எல்லோரையும் வந்து சிறுபான்மை மக்கள் யாரும் ஒரு விஷயத்தை பேசக்கூடாது, எல்லாம் இந்து நாடு, இந்த ஒரே தேர்தல் ஒரே நாடுன்றானுங்கள. இங்கே எதுவுமே சமம் இல்லாத இருக்க சொல்ல. அதை தான் அம்பேத்கருக்கும் காந்திக்கும் ஏன் முரண்பாடு?
பட்டியலின மக்களுக்கு 2 ஓட்டு கேட்க சொல்ல காந்தி இந்துக்கள்லேருந்து பிரிக்கிறார் அம்பேத்கர் நிற்கிறாரு. அம்பேத்கர் ஏங்க காந்தி ஊரே பிரிஞ்சு தான் கிடைக்குது, முதல்ல ஊரில் போய் பாருங்கன்றார் அம்பேத்கர். ஊரே பிரிஞ்சு தானே இருக்குது, ஊர் வேறு சரி வேறு இருக்க சொல்ல என்ன ஒரு இடத்துல அனுமதிக்கவே மாட்டேன், என்னை எப்படி நீ வந்து என்கிட்ட வருவ, என்கிட்ட இன்னொரு ஓட்டு இருந்தால் தான் நீ வருவேன்னு சொல்லிட்டு அம்பேத்கர் வந்து வட்டமேசை மாநாட்டில் சத்தம் போட்டு பேசி அதை வெள்ளைக்காரருக்கு புரிய வச்சு வெள்ளைக்காரனே ஏற்றுக்கிறான். இங்கே இருக்கிற காந்தி ஏற்றுக்காத உண்ணாவிரதம் இருந்து அப்புறம் தான் பூனா ஃபேக்டரியில் இந்த மக்களுக்கான உரிமை வருது. அது கூட அம்பேத்கர் வந்து ரொம்ப பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதால் என் வாழ்நாள் போது மக்களுக்கு பெரிய துரோகம் இழுத்து விட்டேன்னு கண்ணீர் மல்க எழுதுறாரு. அது ஏன்னா இந்த பிரதிநிதிகள் இன்றைக்கி 44 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து இன்றைக்கி இருக்கிறாங்களா அடிமைகளாக இருப்பார்கள் என்றது அன்றைக்கே புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து கணிச்சிட்டார். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி இன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்கணும் இந்தியா முழுக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள். நாம் நினச்சா நம்ம பிரச்சனையை ஒரு நாளில் தீர்க்கலாம், அழுத்தம் கொடுக்க முடியும். இன்றைக்கி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை இந்த பிஜேபி அரசு எப்படி கொண்டு வந்தது, நம்ம சொன்னால் பிரச்சனை ஆகிட்டு நீதிமன்றம் மூலமா அதை வந்து அதுதான் கேள்வி கூட நான் முன்வைக்க விரும்புகிறேன். அதாவது அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானதுனால புரட்சியாளர் அம்பேத்கர். ஆனால் குறைந்தபட்ச ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களாக நீங்கள் குறிப்பிடக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களாக ஊராட்சி மன்ற தலைவர்களாக கவுன்சிலராக வந்த பிறகு கூட அந்த அதிகாரத்தை ஒன்றும் செய்துவிட முடியல. நான் மேலே தலைமை இப்போ பெரிய மெஜாரிட்டியில் வந்துட்டார் ஸ்டாலின். ஆனால் இன்றைக்கு பிஜேபி ஏற்று எதனா பெருசாக செஞ்சிட முடியுதா? இன்னைக்கு அதுதான் நான் மேற்குவங்கத்தை சுட்டி காட்டினேன். மமதா பானர்ஜி ஒரு பிரகடனத்தை குறைந்தபட்சம் ஒரு அறிவிப்பு வெளியிட அந்த துணிவு இருக்கிறது அவங்ககிட்ட. ஆமாம், அவங்ககிட்ட இருக்குது, இவங்க செய்யணும் அதெல்லாம். இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறவருக்கே இந்த பிரச்சனைனா சாதாரண மக்கள், எந்த அதிகாரம் இல்லாத மக்கள் இந்த அரசை எதிர்த்து நீ நடக்கிற வன்கொடுமை நாங்கள் பாதிக்கப்படுற சட்ட ரீதியாகவே நாங்கள் பாதிக்கப்படுறோம். இந்த அரசு எந்த அரசுமா இருந்தாலும் இந்திய அரசியல் சாசனப்படி உறுதிமொழி எடுத்துகிட்டு தான் வராங்க. ஆனால் இந்திய அரசியல் சட்டத்தை மீறி தான் பட்டியலின மக்களை நெசுக்கிறாங்க. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை முறையாக நீ அமுல்படுத்தலைன்னா அது இந்திய அரசியல் சட்டத்தை மீறுற செயல் தான். பஞ்சமி நிலத்தை வந்து பஞ்சமி நில சட்டப்படி நீ எனக்கு மீட்டு கொடுக்கலன்னா அது இந்திய அரசியல் சட்டத்தை மீறுற செயல் தானே. யார் செய்கிறாங்க? அது எந்த ஆட்சியும் யாருமே செய்யறதில்லைங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டம் தான் மக்கள். நீங்கள் குறிப்பிடக்கூடிய அந்த பஞ்சமி நில மீட்பு, அதாவது பஞ்சமி நிலம் வந்து முழுவதுமாக கிடைத்து விட்டால் அந்த சமூகத்திற்கு அதை விட ஒரு மகிழ்ச்சி இருக்காது எனக்கு தெரிஞ்சு. உண்மை. ஆனால் பஞ்சமி நில மீட்பு கோரிக்கைகள் மீண்டும் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து அது எழுப்பப்பட்டது. 2025 தற்போது எழுப்பப்பட்டிருக்கிறது. இப்போ மீண்டும் அந்த விவகாரம் கையில் எடுத்திருக்கிறார்கள். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த விவகாரத்தை நிச்சயமாக எடுக்கணும். அது ஒரு பெரிய அரசியல் இயக்கமாக மாற்றணும். பஞ்சமி நிலத்தை வந்து இன்றைக்கி அது பெறா மாதிரி ஆக்கணும்னா மிகப்பெரிய அளவுக்கு யார் எடுக்க வேண்டுமோ அவர்கள் எடுக்கிறார்களா? இல்லை, யாரும் எடுக்கலை. இன்றைக்கி பெரிய கட்சி நாங்கள் தான் வந்து இதில் வந்து இன்றைக்கி அதிகாரமாக இருக்கிறோன்னு சொன்னால் கூட அவங்க கூட வந்து யாரும் இதுக்கு தொடர்ச்சியான வேலையை செய்கிறதில்ல. அதான் அரசுக்கே அந்த இது இல்லைங்க. நீ என்ன தான் வரையா இன்னும் ஒரு 10 சீட்டு கூட வாங்கிக்க. பஞ்சமி நிலம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ரொம்ப ஓவராக லட்சத்தி விவகாரம் சட்டமன்றத்தில் பேசப்படுகிறது, விவாதிக்கப்படுகிறது, தீர்மானமாக ஏற்றப்படுகிறது. மகிழ்ச்சி வரவேற்கிறோம். அதே மாதிரி இந்த பஞ்சமி நில மீட்பு குறித்து குறைந்தபட்சம் ஏதாவது பேசுகிறாங்களா சட்டமன்றத்தில்? இல்லையே. இப்போ எல்லாரும் கையை தட்டி வரவேற்கிறாங்க. ஒரு தீர்மானம் கச்சத்தீவுக்கு. யார் கச்சத்தீவு அவன் வந்து போராடி வாங்கி போட்டானா? நீங்களால தாரவார்க்கப்பட்டீங்க. சொந்த நாட்டிலே சொந்த மக்களே நிலத்தை வந்து ஆவணங்களை திருத்தி கொள்ளையடிக்கிறானே, அவனை ஏன் இது வரைக்கும் அரசு கைது பண்ணல? பஞ்சமி நில சட்டப்படி அதை எஸ்சி மக்கள் வந்து பயன்படுத்துகிற பட்டியலின மக்கள் வந்து இன்னொருத்தருக்கு விற்கக்கூடாது. அப்படியே விற்றாலும் அது அவர்களுக்குள்ளே தான் விற்றுக்கணும் கண்டி வேற ஆளும். இது தெரிஞ்சு அது அப்படி விற்றா அந்த செல்லாதுன்னு சொல்லியிருக்குது. பஞ்சமி நில சட்டப்படியே செல்லாது. நானே விற்றா கூட வேறு ஒரு மாற்று சமூகத்துக்கு அது செல்லாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்க சொல்ல ஏன் அதை வந்து அரசு நிறைய இடங்களில் பஞ்சமி நிலத்தை அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசில் நிறைய இடத்துல வந்து எங்களை மாதிரியான ஒரு கள போராளிகள் பஞ்சமி நிலத்துக்காக போராடுவோம் நிறைய இடத்த வந்து இனங்காண்டு இருக்கிறாங்க. இது பஞ்சமி நிலம். அதான் சொல்கிறேன். அதாவது நம்ம அண்ணாந்து பார்க்க சென்னை ஒரு உதாரணத்திற்கு சென்னையில் அண்ணாந்து பார்க்கக்கூடிய எல்லா இடங்களுமே பஞ்சமி நிலத்திற்கு கீழே தான் வருகிறது. ஆமாம், நிறைய ஆமாம். கிட்டத்தட்ட இது 91, 96 தான் இந்த விஷயம் வந்தது. ஜெயலலிதா ஆட்சியின் போது தான் செங்கல்பட்டு காரணையில் வந்து பஞ்சமி நில மீட்பு இயக்கம் நடத்தி அங்கே ஒரு சிலையை நிறுவி துப்பாக்கிச்சூடு நடந்து ஜான் தாமஸ் ஏழுமலை 2 பேர் செட்டாங்க. அது வந்து ஜெயலலிதா ஆட்சியில் தான் நடந்தது. அது அப்போ வந்து அந்த பஞ்சமி நிலத்தை வந்து அங்கே மார்ட்டின் ஃபாதர்ன்ற ஒருத்தர், அவர் தான் ஒரு NGO, அவர் தான் இதை எடுத்தார். அங்கே தீபன் சக்கரவர்த்தி போன்றவங்களாம் அது ஆரம்பத்துலேருந்து அந்த ஊர்லேருந்து தான் செங்கல்பட்டு காரணையிலேருந்து தான் ஆரம்பிக்குது. அது இன்றைக்கு வரைக்கும் அந்த 96 அந்த இடைப்பட்டதில் தான் அந்த துப்பாக்கி சூட்டு நடந்த ஆண்டில் தான் அம்மையாரோட முதலாட்சி காலம் இல்லையா அது? ஆமாம், முதலாட்சி காலம். அப்போ தான் எடுக்கிறாங்க செங்கல்பட்டு காரணியில் இந்த நிலத்தை எடுத்து மறைந்த IAS கருப்பன், RK சாமிநாதன்,
இன்னும் ஒரு 4-5 பேர், கொஞ்சம் ஒரு சில பேர் இந்த என்ஜிஓக்கள் வெளிநாட்டில் ஃபாரின் ஃபண்டு வாங்கி இது கொஞ்சம் சோஷியல் ஒர்க் பண்ணுற அமைப்புலாம், கிறிஸ்துவ அமைப்புகள்லாம் சேர்ந்து தான் இந்த பஞ்சமி லேண்டை எடுத்து இந்த சட்டப்படி இது செல்லாது போவாது இந்த விஷயத்தை எடுத்து போராடுறாங்க. போராடி சிலையை வைக்கிறாங்க. அந்த சிலையை அரசு எடுத்துகிட்டு வந்தது. அதுக்காக போராட்டம் நடக்க சொல்ல துப்பாக்கி சூடு நடத்தி மார்ட்டின் ஃபாதர்கிட்ட வேலை செஞ்ச ஜான் தாமஸ் ஒருத்தர் அவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். அவர் இறந்துறார். இன்னொருத்தர் ஏழுமலை என்றவர் இறக்குறாரு. அதுலேருந்து தான் பஞ்சமி நிலம் அன்னையில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் அது தெரிஞ்ச பேர் நிறைய பேர் பஞ்சமி நிலத்தை எடுக்கிறாங்க, போகிறாங்க, ஆவணங்கள்லாம் எடுத்துடுறாங்க. இந்த இடம் டிசி லேண்டுன்னு எடுத்துடுறாங்க. ஆனால் கையை பொறுத்து ஆனால் அரசு அதை தொடவே மாட்டுது. நீ போய் ஒரு கோர்ட் ஆர்டர் வாங்கின்னு வந்துருங்களேன் அப்படின்னா, கோர்ட் ஆர்டர் வாங்கின்னு வந்தாலும் கோர்ட்டு நீதிமன்ற உத்தரவை கடைபிடிக்கிறது கிடையாது. அப்போ இது எவ்வளோ பெரிய கொடூரம். இது அரசு திட்டமிட்டு செய்தில்லை. ஏன்னா ஆட்சியாளர்கள் மாற்று சமூகம், அதிகாரிகள் மாற்று சமூகம், எம்எல்ஏ எம்பிகள் மாற்று சமூகம். அப்படியே பிரதிநிதியாக இப்போ தனி தொகுதியில் எல்லா தொகுதியிலும் எம்எல்ஏ இருக்கிறாங்க 44 பேர். இந்த 44 பேர் எம்எல்ஏ இருக்கிற தொகுதிகளில் பஞ்சமி நிலமே இல்லையா? இப்போ இந்த பஞ்சமி நில மீட்பு மீண்டும் கையில் எடுத்துக்கிறார்கள். இது சாத்தியப்படுத்தப்படுமையானால் ஒரு பெரிய பலம் சேர்க்கும் தலித் மக்களுக்கு இல்லையா? ஆனால் நாம் குறிப்பிட்டது போல இடைவெளிக்கு முன்னாடி நம்ம அண்ணாந்து பார்க்கோடு எல்லாமே பஞ்சமி நிலத்திற்குள்ளாக வருகிறது. பிறகு எப்படி இந்த ஆட்சியாளர்கள் இந்த நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் ஒவ்வொரு தேர்தலின் போதும் இந்த விவகாரம் சூடு பிடிக்கிறது. அதே வேகத்தில் மீண்டும் சூடு தணிக்கப்படுகிறது. தற்போதையும் இது கையில் எடுத்துக்கிறார்கள். என்ன என்ன இந்த இந்த விவகாரம் எப்படி போகும்னு பார்க்குறீங்க? இது உதாரணமாக ஒத்துக்கணும். பட்டியலின மக்கள்கிட்டயே பெரிய அளவுக்கு ஒற்றுமையின்மை இல்லை. இது முழுவதுமாக மீட்க முடியுன்ற ஒரு சாத்தியம் இருக்கா? ஏன்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தான், சட்டத்துக்கு உட்பட்டு தான் அவங்க தந்து ஆகணும். ஆனால் அப்படியான ஒரு புறச்சூழலே இல்லையே. ஆமாம், அது உண்மை தான். அது புறச்சூழல் நீங்கள் அமைச்சா கூட இது ஒரு இடத்த மீட்பதற்கு உச்சபட்ச அதிகாரம் என்னது? உச்சபட்சம் ஒரு நீதிமன்ற உத்தரவு. என்னதான் சட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் நீ இப்படி அமுல்படுத்தணும், இந்த சட்டப்பிரிவு இதை சொல்லுது, நான் இதை பேசிட்டேன்னா வன்கொடுமை தடுப்பு சட்டம் SC/ST ஆக்ட் 1999 பிரகாரம் இந்த சரத்து இதை சொல்லுது, இதன் பிரகாரம் வழக்கு போடணுன்னா கூட போடாதவங்க இருக்கிறாங்க, போடவே மாட்டேன்னு சொல்கிற காவல் அதிகாரிகள் இருக்கிறாங்க. அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும்? உச்சபட்சமாக கோர்ட்டில் போய் ஒரு அதிகாரம் வாங்குகிறோம் அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டுன்ட்டு. அதையே செய்ய மாட்டாங்களே இந்த அரசு. இப்போ 12.5 லட்சம் ஏக்கர் 12 லட்சம் ஏக்கர் இருக்குதானா? இல்லையே. 1.5 லட்சம் ஏக்கர் 2 லட்சம் ஏக்கர் தான் இருக்குதா கணக்கு காட்டப்படுகிறது. அப்போ 12 லட்சம் ஏக்கர் இருக்குது. ஆனால் 10 லட்சம் ஏக்கர் ஆவணங்களை நில திருடர்கள் திருத்தி இருக்கிறாங்க, ஆவணத்தை திருத்தி இருக்கிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே சென்னையில் பஞ்சமி லேண்ட் இருக்குது. ஒரு காலத்தில் பஞ்சமி நில மீட்பு போராட்டம் அந்த 91-96 இடையில பட்ட இதில் ஜான் தாமஸ் ஏழுமலை சத்த பேர் பயங்கர தீவிரமாச்சு. அப்போ பஞ்சமி நிலம் எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்தாங்க. அது டிசி லேண்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ அதை கண்டுபிடிச்சி சென்னையில் இருக்கிற ரங்கநாதன் தெரு பஞ்சமி லேண்டு, எல்ஐசியே பஞ்சமி லேண்டில் கட்டிக்குது, பின்னாடி இருக்கிற பார்டர் தோட்டம் பஞ்சமி லேண்டு, இந்த மாதிரி நிறைய இடத்த சென்னையில் கோடம்பாக்கம் வடப்பழனி எங்கெங்கேயோ நிறைய இடத்த சுட்டி காட்டினாங்க. மிக முக்கியமான கட்சி தலைமை அலுவலகம் கூட பஞ்சமி லேண்டுன்னு சொன்னால் சுட்டி காட்டினாங்க. சுட்டி காட்டி இங்கெல்லாம் நிலம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஆட்சியில் சொன்ன அவங்கக்கிட்ட மூலயமா இவங்க நம்ம ஆளுங்க அப்போ RTIலாம் கிடையாதுங்க. இவங்களே ஆவணத்தை போய் பார்த்து நேரில் பார்த்து வேலை செய்கிறவங்களுக்கு காசை கொடுத்து கரெக்டாக அதெல்லாம் நோட் பண்ணின்னு வந்தாங்க. சட்டப்படி ஆவணமாக எடுக்க முடியல. அதில் சட்டப்படி ஆவணமாக எடுக்க முடியல. அது ஜெராக்ஸ் இருக்கணும். ஜெராக்ஸ் இருந்தால் கூட இது எப்பா ஜெராக்ஸ் தான், இங்கே அந்த மாதிரி இல்லை தேடி பார்த்தோன்னு சொல்லிவிடுவாங்க. அந்த மாதிரி எடுக்க முடியல. ஆனால் அடையாளப்படுத்தப்பட்டாங்க. இவ்வளோ நிலங்கள் இருக்கிறதுன்னு அடையாளப்படுத்தப்பட்டாங்க. அடையாளப்படுத்தப்பட்டு இதை பேச ஆரம்பித்ததுமே அந்த அடையாளங்கள்லாம் அழிக்கப்பட்டது. இன்றைக்கு RTIயில் நீங்கள் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்டிங்கன்னா சென்னையில் பஞ்சமி லேண்டு இல்லைன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் சென்னையில் லேண்டு இருக்கிறதுக்கான ஆதாரம் எங்ககிட்ட இருக்குது. இதை பண்ணுறதுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் போட்டு RTIயில் வாங்க சொல்ல சென்னையில் இருக்கிற ஒரு சில இடம்லாம் கூட அதில் வந்துச்சு. இப்போ RTIயிலே கொடுத்துட்றோம். இதை வச்சு மனு கொடுத்தோம்னா இந்த ரெக்கார்டு நாங்கள் ஒரு ரெக்கார்டு RTIயில் வாங்கியிருக்கிறோம், அந்த ரெக்கார்டை வச்சு மனு கொடுத்தோம்னா இந்த ரெக்கார்டு இங்கே இல்லைன்றான். RTIயில் யார் கொடுத்தாங்களே அவங்களே இல்லைன்றாங்க. RTIயில் போடும்போது அந்த தகவல் தான் வருது. RTIயில் போட சொல்ல நமக்கு ஒரு தடவை கிடச்சிச்சு சார், அதை வச்சு போய் அப்ளை பண்ணுறோம். இந்த இடம்லாம் பஞ்சமி இல்லைன்னு இல்லையே, பார்த்தோமே இல்லை, யார் கொடுத்தது இது, சரி யார் கொடுத்தாங்கன்னு தெரில சார், அந்த மாதிரி இங்கே இல்லை. அப்போ அந்த அளவுக்கு ஆவணங்களை திருடுவது ரொம்ப வழக்கமாகிடுச்சு இவங்களுக்கு. எதை பண்ணனா இப்போ செய்ய முடியும். இன்றைக்கி எவ்வளோ இடம் எல்லாரும் வர சொல்லியோ இன்றைக்கி எல்லோரும் நிலப்புலன்களை எடுத்து இதை மீட்பதற்கு சாத்தியம் இருக்கா? இதை எதை செய்தால் இதை மீட்டு விட முடியும் அப்படின்னு நம்புறீங்க? உறுதியாக பட்டியலின மக்கள் இன்றைக்கு
5ல் 1 மடங்கு சென்னையில் இருக்கிறாங்க. என்னை பொறுத்தளவுக்கு பட்டியலின மக்கள் 1% கூட, இன்றைக்கி சென்னையில் எத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க, 1% ஒரு 5% மக்களுக்கு இதுக்காக வெளியில் வந்தாங்கன்னா கட்டாயம் மீட்கப்படும். அரசை வந்து நெருக்கடி கொடுக்கணும், அரசை நெருக்கடி கொடுத்து மீட்கப்படணும். ஆனால் எல்லாருமே ஒரு கட்சி ஒரு அமைப்புக்குள்ளாக இருக்கிறார்கள். அவர்கள் கட்சி வளர்ச்சி நலன் சார்ந்து நிற்கிறாங்க. நம்மளுக்கு ஒரே ஒரு சொல்லும், அதிகாரம் இருந்தால் தான் ஏன் இதெல்லாம் செய்ய முடியும், அதிகாரம் இருந்தால் என்ன செய்ய முடியும், நம்ம தனியாக நின்னா ஜெயிக்க முடியுமா, ஜெயிக்க முடியாது. அப்போ யார் கூடனா கூட்டணி வைக்கணும், கூட்டணி வச்சா என்ன பண்ண முடியும், அவங்க ஒரு இவ்வளோ சீட்டு ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ சீட்டு தான் தரேன்னாங்கன்னா அந்த சீட்டை வந்து தக்க வைக்கிறதுக்கு அடுத்த முறை தேர்தலில் தக்க வைக்கிறதுக்கே இங்கே பட்டியலின கட்சிக்கு பெரும் போராட்டமாக இருக்குது. பட்டியலின கட்சிக்கு பெரும் போராட்டம். நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் அவர் திருமாவளவனெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டார் பார்த்தீங்க தேர்தல் நேரத்தில். ரொம்ப திமுக இப்போ தான் அவரை ரொம்ப வச்சுட்டு இருக்கிறார். அவருடைய வெற்றியை அறிவிப்பதற்கே அதிகாலை ஆனது. பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற வந்து ரவிக்குமார் வந்து பல லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாரு. அந்த கட்சியினுடைய தலைவர் வெறும் 3000 சில்லற ஓட்டு 4000 சில்லற ஓட்டில் ஜெயிக்கிறாரு. அதுவும் அவர் போய் ஸ்பாட்டில் அங்கே நிற்க வச்சு தான் அதுவும் நடந்தது. இல்லைன்னா இவரை தோத்துட்டாருன்னு அறிவிக்கப்பட்டிருப்பாங்க. அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் யார் வந்து ஒரு பட்டியல் இனத்தில் வந்து பெருசாக வராங்களோ தலைவரை, அவங்க இடத்துல வந்து கடுமையாக வந்து ஓட்டு நான் இந்த கட்சியில் இருந்தால் கூட உனக்கு போட மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு பண்ணுறாங்க. அங்கே இவர் வந்து தனியார் சின்னத்தில் நிற்கிறாரு, அடையாளப்படுத்துகிறாரு. அப்போ கூட அதை வந்து பாதிப்படைய செய்கிற அளவுக்கு 2 கட்சியிலையும் ஆள் இருக்கிறாங்க. இப்போது நம்ம அதாவது எப்போதும் இல்லாத அளவிற்கான ஒரு 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 எழுச்சி அல்லது ஒரு கருத்துருவாக்கம் இப்போது இளைஞர்கள் மத்தியில் இருக்கிறத நம்ம உணர முடியுது. நான் எதற்காக இந்த கேள்வி கேட்குறேன்னா, பிரதான கட்சிகள் எல்லாமே ஒரு இஸ்லாமிய அமைப்புகள் எங்களோடு இருக்கிறதுக்காக ஒரு சில அமைப்புகள், அது திமுகவோட ஒரு சில அமைப்புகள் இருக்கும், அதிமுகவோடு இருக்கும். அதே மாதிரி தலித் அமைப்புகள், தலித் தலைவர்கள் எங்களோட சில பேர் இருப்பாங்க, அவங்களோட சில பேர் இருப்பாங்கன்ற இடத்துல இருக்கும்போது கூட்டணி ஆட்சி இல்லைனா ஒரு கட்சி ஆட்சி அதிகார பகிர்வு அப்படின்ற ஒரு கருத்துருவாக்கம் மேலே இருக்கும்போது அதை அடித்து நொறுக்கப்படுகிறது. குறைந்தபட்சமான துணை முதல்வராக திருமா அப்படின்ற வார்த்தை வந்து இங்கே யாராவது சொன்னாலே அவ்வளோதான், அவர் கதையே முடிச்சிடுறாங்க. ஸோ இந்த ஒரு கருத்துருவாக்கம் இருக்கு இல்லையா, அதை ஒரு பக்கத்தில் ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு கருத்துக்கள் வர தொடங்கி இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதை நசுக்கி கொண்டே இருக்கிறார்கள். இதை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து அவங்க கட்சியோட மனநிலையை அவங்க அப்படி தான் ஆரம்பிச்சது. தான் சொந்தம் அந்த கட்சியை ஆக்கிரமித்து வளரணும், அதுதானே கண்டி. திரும்ப அவர்களை துணை முதல்வர் இல்லை, ராசாவை துணை முதல்வர் ஆக்குங்கன்னாலே ஒத்துக்க மாட்டாங்க திமுக. அமைச்சராக்கங்கள்னு கூட கேட்குறாங்க. ராசாவை துணை முதல்வரை ஆக்குங்கன்னா கூட எங்கள் கட்சியில் இருக்கிறவங்களை ஆகிறத பற்றி நீங்கள் சொல்லாதீங்கன்னு தான் பேசுவாங்களே கண்டி. ராசா ஒரு பட்டியல் இனத்துக்கு வந்து முதலமைச்சர் பதவி துணை முதல்வர் எல்லா மாவட்ட செயலாளர்கள் இருப்பாங்க, துணை செயலாளர்னால் எஸ்சிக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி முதல்வர் மாதிரி துணை முதல்வர் கொடுங்களேன் எஸ்சிக்கு. அந்த அதிகார பகிர்வு இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாதுன்றது வேறு விஷயம், அது வேறு இருக்குது. இவங்கக்கிட்ட எதனா அதிகாரத்தில் போய் உக்காந்தா செஞ்சிட முடியுமான்னு சொன்னால் தன்னிச்சையான தனிப்பெரும் அதிகாரமாக இல்லாத இவர்கள் கூட்டணி கட்சி ஆட்சியில் இருக்கிற அதிகாரத்தால் நிச்சயமாக எதுவும் செய்யவே முடியாது. இவங்க வந்து அந்த மாதிரி மனநிலையில் தான் இருக்கிறாங்க. எங்களை வேணாம், நம்ம ஓட்டை பட்டியலின ஓட்டை பயன்படுத்துறதுக்காக தான் இன்றைக்கு திரும்ப அவர்களை வந்து ஒரு கூட்டணி கட்சியில் வச்சுருப்பாங்களே கண்டி. அவருக்கு அதிகாரம் கொடுத்து நீ இந்த மாவட்டத்தை பார்த்துக்கோ, ஒரு 4-5 மாவட்டத்தை நீங்கள் அது வளர்ச்சிக்கு நீங்கள் தான் சொல்லுங்களேன். அப்போ இன்னும் திட்டம் சொல்லுங்களேன், குறைஞ்சபட்சம் எதனா ஒரு நல்ல திட்டமாக சொல்லுங்களேன். அவர் எங்களுக்கு திட்டமே வேணாங்க, பஞ்சமி நிலத்தை மீட்டு கொடுத்துருங்க, வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை ஒழுங்காக அமுல்படுத்துங்க, இது 2 மட்டும் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க போதும்னு. அவர் வந்து எனக்கு சீட்டே தேவையில்லைங்க, எனக்கு இது 2 செஞ்சு கொடுங்கன்னா கூட இன்னும் 2 சீட்டு வாங்கிக்கோ, எவ்வளோ பணம் வேணும்லாம் வாங்கிக்கோ, இதை 2 மட்டும் பேசாதன்னு சொல்கிற மனநிலையில் தான் இன்றைக்கு திராவிட கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தாலும் இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கலாங்க, விடுங்க. அது என்னங்க அதெல்லாம் இவங்களுக்கு இன்னொரு பஞ்சமி லேண்டில் என்ன சட்டம் கொடுத்தோம், நிலம் கொடுத்தோம், வச்சுக்காத நீ விற்றுட்டு திரும்பி கேட்பியா அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ளே ஆயிடுச்சு. அது நிறைய தாசில்தார்கிட்ட ஆர்டிஓ கிட்டலாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆனால் அவங்கள வந்து மடமாட்டி திருடி ஏமாற்றி பறிக்கப்பட்டதுன்னு நினைக்கவே இல்லை. ஒரு சட்டம் எனக்காக நிலம் கொடுத்து அந்த சட்டம் எனக்கு தெரியாத நான் ஒருத்தருக்கு என்னுடைய கஷ்ட காலத்தில் கொடுக்குறேன், இல்லைன்னா சும்மாவே நீ ஏமாற்றி கூட வாங்கிக்கிற, அது செல்லாதுன்னு தெரிஞ்சு கூட நீ கொடுத்த காசை அரசு வந்து தப்புயா இந்தா நீ எவ்வளோ கொடுத்து வாங்கின இந்த வச்சுக்க அந்த நிலத்தை. ஆனால் அந்த சட்டத்தில் வந்து நான் விற்றுட்டேன்னா எனக்கு திரும்பி கொடுக்கணுன்றதில்ல, வேறு ஒரு பட்டியலின மக்களுக்கு தான் கொடுக்கணும். அது யார் நிலத்தை கொடுத்து அவர் விற்றுட்டு அரசு அதை கைப்பற்றி யாருக்குன்னா கொடுக்கணும்னு நினச்சா வேறு பட்டியலின மக்களுக்கு தான் கொடுக்கணும் கண்டி. அந்த நிலத்தை விற்றவருக்கு கொடுக்கக்கூடாது.
அந்த மாதிரிலாம் சட்டம் இருக்குது கண்டி அதை அவங்க செய்கிறது கிடையாது. அது யாருமே அரசு வந்து இன்றைக்கு நிச்சயமாக பட்டியலின மக்கள் மேலே எதனா பற்று இருக்குதா, எதனா பார்க்கணும், இவங்க வந்து மண்ணின் மைந்தர்கள் எங்களை ஆதி திராவிடர்னு சொல்கிறேன் இல்லை, அதிலே நாங்கள் யாருன்னு தெரியுதில்ல. நீங்கள் திராவிடர்களும் நாங்கள் ஆதி திராவிடர்னு சொல்கிறீங்க. அந்த பேர், இந்த திராவிடன்ற பேரையே கொண்டு வந்தவர் அயோத்திதாச பண்டிதர் தான். ஆனால் அவரை இன்றைக்கி எங்கன்னா தூக்கி வைக்கிறீங்களா? திராவிடத்தில் நம்ம பெரியாரை நாம் மதிக்கிறோம், அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பெரியாருக்கு முன்னாடியே திராவிடத்தை பேசினவர், தமிழத்தை நேசித்தவர் பண்டிதர் அயோத்திதாஸ் தான். அவரை எதுவும் என்றைக்காவது இவங்க முதன்மைப்படுத்தியிருக்கிறாங்களா? பார்த்துக்கிறீங்களா? இருக்கவே இருக்காது. இவங்க ஒரு நலன் எந்த கட்சியிலேருந்து பிரிகிறோம், அந்த கட்சியை தலைவர் மட்டும் அடையாளப்படுத்துது. ஆனால் இதை விட உண்மையை பேசினவர் இவர் தான். இதை ஃபஸ்ட்டு பேசணும், முதல் பேசினவங்களாம் கிடையாது. இன்றைக்கி இதுவும் இருக்குது இல்லையா, சிஎம்டிஏ பில்டிங், அதில் தாளமுத்து நடராசன் இருக்கிறார்ல, அதில் யார் எப்படி அந்த பேர் வந்தது? நடராசன் தான் ஃபஸ்ட்டு சாவுறாரு, மொழிப்போர் தியாகி. ஏன்னா ஒரு பட்டியலில் 4 பேரை முன்னாடி வைக்கக்கூடாது, பின்னாடி. இப்படி தான் நீங்கள் அந்த பாருங்கள், இது எவ்வளோ 4 பேர் அந்த தாளமுத்து நடராசன் பாருங்கள், மொழிப்போர் தியாகி, எப்போ சாவுறாரு, எப்போ பேர் வைக்கிறீங்க நீங்கள் பில்டிங் கட்டி. உங்களுக்கு அப்பத்துலேருந்து அந்த மெயின்ட் இருக்குது இல்லை, இவங்களை வந்து முதன்மைப்படுத்தக்கூடாது. நான் முன்னாடி ஒரு போராட்டத்தில் வந்து செத்தா கூட நீ அப்புறமா தான்டா செத்தன்னு சொல்லணுன்ற அடையாளப்படுத்துறது தானே அது. அது எவ்வளோ பேர் பேசிட்டாங்க, எவ்வளோ விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஆனால் கொஞ்சம் கூட மாற்றுறேன், தப்பு செஞ்சுட்டோம், ஆமாப்பா ஐயோ தெரியாத செஞ்சுட்டேன், நாங்கள் மாற்றிடுறோன்னு மாற்றலையே. நடராசன் பேர் முன்னே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா அப்போ ஆரம்பத்துலேருந்து அந்த நோக்கம் இருக்குது இல்லை, பட்டியலின மக்களுக்காக ஒரு முக்கியமான விஷயத்தை எதுவும் செய்யக்கூடாதுன்றதுல தான் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம். இதெல்லாம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் முறையாக அமல்படுத்தினா இந்த நாட்டில் வந்து தீண்டாமல் ஒழிஞ்சா சாதிக்குள்ளே இருக்கிற இறுக்கம் தளரும் இல்லை. அந்த இறுக்கத்தை அப்படி செயல்படுத்தக்கூடிய அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதை செய்ய மறுக்கிறார்கள். அப்படியே இந்த 2 சாதியும் சண்டை போட்டுக்கினே இருக்கணும், இவர் நாட்டா மேலே பண்ணிக்கினே இருக்கணும். அப்பப்போ கமிஷன் போடணும், பீஸ் கமிட்டி போடணும், உட்காரணும், ஏன்பா அமைதியாக இருங்கப்பா, ஏன்பா செத்துட்டானா, பொண்ணை கருப்பாயிச்சானா, எதனா காசு வாங்கிக்கோ, வேலை வாங்கிக்கோ. மேலே வளவில் அப்படி தானே நடந்தது. ஒரு அதிகார பவுரு தானே. டிஎம்கேல இருக்கிற முருகேசனை தானே வெட்டி வீழ்த்துறாங்க, அதுக்காக போராடி தண்டனை பெற்று தராங்க. கொலை பண்ணவனுக்கு தானே இது. ஏதோ குற்றத்தை வந்து தெரியாத செஞ்சவங்களுக்கு வந்து அரசு வந்து நன்னடத்தை விதிமுறையின் கீழே வந்து விடுதலை செய்யலாம். ஒரு தெரியாத செஞ்சவங்கள ஒருத்தர் தெரிஞ்சே ஒரு அதிகார பகிர்வுக்காக ஒரு போராடிய சமூகம் மேலவளவு படுகொலை, அந்த படுகொலையில் பாதிக்கப்பட்டவர்களை அரசு வந்து ஒரு போராடி அவங்களுக்கு வந்து நீதி வாங்கி தண்டனை பெற்று தராங்க. தண்டனை பெற்றவங்களை வந்து திமுக அரசும் அதிமுக அரசும் சேர்ந்து எல்லோரையும் விடுதலை பண்ணுறாங்க நன்னடத்தை பேரில். அது எப்படி சரியாக இருக்கும்? நீங்கள் மேலவளவும் கீழ வெண்மணி படுகொலைகள் நம்ம இன்னும் வரலாற்று பேசிட்டே இருக்கோம். ஆனால் இப்போதும் மேலவளவு கீழ வெண்மணி படுகொலை தொடர்ச்சியாக சின்ன சின்ன மேலவளவு சின்ன கீழ் வெண்மணி தொடர்ச்சியாக தான் இருக்குது. இதை வந்து இடையில ஒரு பையன் ஆட்சி அறியாமலெல்லாம் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி இது திட்டமிட்டு நிகழ்த்தப்படுகிறது, கேட்பார் இல்லை அப்படின்றதான் போயிட்டு இருக்கு. இல்லை, இந்த ஆட்சியாளர்களுக்காக சொல்கிறேன், இவங்க எந்த மனநிலையில் இருக்கிறாங்க. இவனை எத்தனை பேரை சாவடிச்சாலும் அன்றைக்கே வெண்மணிலையும் அப்படி தான் பண்ணாங்க. கோபாலகிருஷ்ணன் நாயுடு வந்து நிரபராதினை விடுதலை செஞ்சாங்க. அவர் வந்து மிகப்பெரிய மிட்டா மிராசுதார், நிலச்சோந்தார். அவர் போய் கேனில் கிருஷ்ணாவில் எடுத்துன்னு போயெல்லாம் ஊற்றி கொளுத்தி தண்டனை கொடுத்து செஞ்சுருக்க மாட்டார்னு அவரை விடுதலை செஞ்சாங்க. மக்கள் மன்றம் தான் தீர்ப்பு, அவரை வெட்டி கொண்டாங்க. தீர்ப்பு அதான். இப்போ என்றைக்காக இருந்தாலும் இந்த பட்டியலின மக்கள் பாதிப்பை தான் நான் சொல்ல வரேன். எந்த அரசாக இருந்தாலும் அது பாதிப்பானா அவங்களுக்கு நிவாரணம் தான், நீதி கிடையாது. திராவிட அரசில் எதுவாக இருந்தாலும், அதிமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி தான் முதல்ல. நிவாரணம் அப்புறமா தான் செய்யணும் நீங்கள். ஆனால் இங்கே என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு நிவாரணத்தை கொடுத்து அதை மூடி எவ்வளோ மறைக்க முடியுமோ மறைப்பாங்க. வேங்க வயலில் அப்படி தான் பண்ணி அது எவ்வளோ பண்ணி பார்த்து அந்த ஊர் இளைஞர்கள்லாம் ஆரம்பம் சார் இது வந்து சிபிசிஐடி உள்ளே பூந்து இவங்க தான் பண்ணாங்க என்னாங்கன்னு சொல்லிட்டு ஆடியோலாம் எடுத்து வீடியோ எடுத்தாங்க, ரெக்கார்டிங் எடுத்தாங்கல்ல, இந்த மாதிரிலாம் கட்டுக்கதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. ஆரம்பத்திலே அந்த ஊர் பகுதி இளைஞர்களை எட்டுன்னு போய் போலீஸ் மிரட்டி இருக்கிறாங்க ஒத்துக்குங்கன்ட்டு. இப்போ இதை விட கொடுமை வேறு என்ன இருக்க முடியும்? அந்த ஊர் இளைஞர்கள் சொல்கிறாங்க, கண்ணீர் மல்க பேட்டி கொடுக்குறாங்க, எங்களை எட்டுன்னு போய் மிரட்டுறாங்கன்ட்டு. இதை கேட்ட பேர் என்ன பண்ணுதுன்னா அரசு போலீஸை வச்சு தான் ஆட்சி செய்யணும், அரசு போலீஸை வச்சு தான் ஆட்சி செய்யணும். போலீஸ் ரொம்ப தப்பு பண்ணாலும் அதை அடையாளப்படுத்திட முடியாது, வேறு எதனா கேஸில் அடையாளப்படுத்திடுறாங்க. நேற்று ஒரு கேஸில் இந்த வருண்குமார் ஐபிஎஸ் ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் வருது, எல்லாம் இப்போது யூடியூப்பில் எல்லாருக்கிட்டையும் வந்துன்னு இருக்குது. ஒரு ஆய்வாளர், ஒரு பெண் ஆய்வாளர் வந்து முறை தவறி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு உடனே கூப்பிட்டு கண்டித்து இந்த மாதிரி அவங்கள உடனே மாற்று, அவங்கள எங்கே போட்டு அப்புறம் வேறு எங்கேனாச்சும் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, நீ ஒரு ஆய்வாளரா, நீ ஒரு எஸ்ஐ இப்படி பேசுகிறாங்க, நீ ஆய்வாளர் தெரியாத செஞ்சுட்டாங்கன்னு சொல்கிற, தப்புன்னு சொல்ல தெரியாதா?
இதுதான் நாம் சொல்கிறோம். இந்த ஆரம்பத்திலே இது தப்பு. இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை பேசுகிறதே கிடையாது. காவல்துறையை காப்பாற்றுறதுக்காகவே ஒரு வன்கொடுமை வழக்கு எங்கள் சம்பந்தமான விஷயத்தெல்லாம் காவல்துறையை காப்பாற்றிடுவாங்க. வேறு எதனா ஒரு விஷயம் இந்த மாதிரி பொது விஷயம் இருந்தால் அதில் காவல்துறை கொஞ்சம் எதனா செஞ்சு நல்ல பேர் வாங்கிக்குது. இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்படி தான் போயிட்டு இருக்குது. இது வந்து இந்த நிலை உறுதியாக மாறும். அதாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்பது மட்டுமல்ல, பங்கேற்ற பிறகு அவர்களுக்கு தரக்கூடிய அந்த உண்மையான அதிகாரம் தான் இதை சரி செய்ய முடியும். சரி செய்ய முடியும். முதல்ல ஆட்சியாளர்கள் வந்து மக்களை எல்லாரும் மனித நேயத்தோடு நேசிக்கணும். முதல்ல வந்து நீ ஒரு ஆட்சி கட்டளையில் முதலமைச்சர் வந்துட்டேன்னா இந்த ஜாதி அந்த ஜாதின்னு பார்க்கக்கூடாது. என் கூட இருக்கிற மினிஸ்டர் அந்த ஜாதி, துரைமுருகர் வன்னியர், இவர் இப்படிலாம் பார்த்துலாம் பேசிகிட்டே இருக்கக்கூடாது. இந்த ஆட்சியில் யார் எதை செஞ்சாலும் தப்பு, சட்டப்படி யார் செஞ்ச சட்டத்தை மீறினா எதாக வந்தாலும் தப்புன்ற நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு சிலதை வேலை செய்யணும். இப்போ காவல்துறையெல்லாம் கொஞ்சம் இந்த ஆட்சியில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் பயப்படுவாங்க. ஒரு சிஎம் செல் பெட்டிஷன்னா பயப்படுவாங்க, உடனே நடவடிக்கை எடுப்பாங்க. நாங்கள் எங்கள் ஏரியாலாம் பார்த்துக்கிறோம். சிஎம் செல்லேருந்து ஒரு பெட்டிஷன் வந்திருந்தா அவ்வளோ நடவடிக்கை எடுத்து உடனே கூப்பிட்டு வச்சு பண்ணுவாங்க. இப்போல்லாம் சிஎம் செல் பெட்டிஷன் வந்தால் கண்டுக்கவே மாட்டுறாங்க. கூப்பிட்டு வச்சு ஒரு ரெக்கார்டு எழுதி வாங்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கி அனுப்புகிற வேலையை தான் காவல்துறை பார்க்குது. ஏன் சிஎம் கிட்ட போகிறான், ஏன் கமிஷனர் ஆஃபீஸுக்கு போகிறான்? முதலமைச்சர் வசமுள்ள துறை. கமிஷனர் ஆஃபீஸுக்கு ஏன் போகிறாங்க, சிஎம் செல்லுக்கு ஏன் போகிறாங்க? ஒரு பெட்டிஷன் கொடுத்தா முதலமைச்சர்கிட்ட கொடுத்தாலாவது நடக்குமான்ட்டு தானே போகிறேன். அந்த நடக்கத்தை நீட்டு ஸ்டேஷன் வந்த பேர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கி அனுப்பிச்சா அதில் என்ன பிரயோஜனம்? அப்போ இது அரசு வந்து இதெல்லாம் கண்டுக்கணும். என்கிட்ட ஒரு பெட்டிஷன் இருந்தால் அதுக்கு என்ன நடந்தது, தீர்வு என்ன கொடுத்தேன்னு சொல்லிட்டு கேட்கணும். அவனை கேட்கறதே இல்லை. கூப்பிட்டு அதற்காக தானே இந்த அமைப்பு. அதை கேட்கறதே இல்லை. அவங்ககிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கி அனுப்பிச்சு ஒரு சிஎம் பெட்டிஷன்னா அதை வந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்து அனுப்புறதுக்கு ஒரு தனி ஒருத்தர் பார்க்குறவர் இருப்பார். சிஎம் பெட்டிஷனை பார்க்குறவர் காவல்துறையில் ஒருத்தர் இருப்பார் தனியாக அந்த ஸ்டேஷனில். அவர் கூப்பிட்டு வாங்க, என்ன நடந்தது சொல்லுங்கள், என்ன நடந்தது, அவள் தான் போயினார். ஆனால் ஜெயலலிதா ஆட்சியில் இந்த மாதிரி பார்த்துருக்கோம். நாங்கள் ஒரு பெட்டிஷன் வந்தால் உடனே கூப்பிட்டு விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறது. இந்த அதிகாரி இப்படி பண்ணுறாங்கன்னா போலீஸ்லாம் கொஞ்சம் பயப்படுறாங்க. இப்போ இதில் கொஞ்சம் பயப்பட மாட்டாங்க. அது நேரடியாக நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் போய் அது நேரடியாக நாங்கள் நிறைய ஸ்டேஷனுக்கு போக சொல்ல பார்க்குறோம். போலீஸ் வந்து இதில் கொஞ்சம் மெத்தனமாக தான் இருக்கிறாங்க. சிஎம் செல் பெட்டிஷன்லாம் அதை ஒப்பிடும்போது அதை ஒப்பிடும்போது அந்த நிலை உங்களால் புரிகிறது. அது புரியுது. அது சில நேரத்தில் அந்த மாதிரி பயந்தாங்கல்ல, அமைச்சர் கூட பயந்தாங்கல்ல, தூங்கி எழுந்துச்சி பேப்பரை பார்க்கணும், நம்ம அமைச்சராக இருக்கணும் அப்படிலாம் பேசுவாங்கள்ல. ஆனால் இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. அவர் எங்களை மீறி எடுத்துகிட்டு வரா அவருன்ற மாதிரி தான் இருப்பாங்க எல்லா அமைச்சரும். இப்போது முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மாநில உரிமைகள் குறித்து திமுக தொடர்ந்து பேசுது. மாநில உரிமைகளை ஒன்றிய அரசு வந்து கண்டுகொள்ளவே மாட்டுது, மாநில உரிமைகளை சரிவர செயல்படுத்த மாட்டுது அப்படின்னு தொடர்ச்சியாக முடக்கங்களை முன்னெடுக்கிறாங்க. அதாவது வழக்கமான தற்போது கச்சத்தீவு விவகாரம் கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. 4-5வது முறையாக சட்டமன்ற தீர்மானம் எப்படி பார்க்கலாம்? இல்லை, மத்திய அரசு வந்து மாநில அரசுகளை வந்து முடக்கிறதுன்றது வந்து இந்த பிஜேபி காலகட்டத்தில் நடக்குது. இப்போ காங்கிரஸ் காலகட்டத்தில் அப்படி இல்லை. பெருசாக எப்போதுமே இது தொடர்கதை. இது வந்து பிஜேபி ஆட்சியில் இந்த 10 ஆண்டு ஆட்சி தொடர்ச்சியாக பயங்கரமாக எல்லாம் அவங்களுக்கு பிடிக்காத அரசை கவர்னரை மாற்றுறது. அந்த கவர்னரை போய் அவன் கட்சிக்காரனாகவே ஒருத்தன் வேலை செஞ்சுன்னு இருப்பார். இங்கே ஒரு கவர்னரு, புதுச்சேரி இங்கே அப்படி தான் பண்ணாங்க. காங்கிரஸ் ஆட்சி எங்கே இருக்குதோ அந்த இடத்துல மாநில உரிமையை இந்த அரசு பேசுறது வரவேற்கிறோம். அவசியம். தமிழ் மக்கள், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, நம்மளுக்கான உரிமை இல்லாத என்ன அதெல்லாம் வரவேற்கிறோம். சரியாக பேசுகிறார்களா? சரியாக பேசுகிறாங்கன்னா ஒரு சிலது தான் பேசுகிறாங்க, எல்லாத்தையும் பேசுறது இல்லையே. அவங்களுக்கானதை மட்டும்தான் பேசுகிறாங்க, எல்லாருக்கும் பேசணும். அதில் எங்களெல்லாம் பொறுத்த அளவுக்கு நீ மாநில உரிமை பேசு, எங்கள் உரிமையை பற்றி நீ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறன்ற கேள்வி எங்களுக்கு தொடர்ச்சியாக எழுந்துக்கினே இருக்கும். நாங்கள் பொது தளத்தில் வந்து ஏறி கடக்க முடியாத அளவுக்கு எங்களை இன்னும் பாதிக்கப்பட வச்சுக்கினே இருக்கிறாங்க இங்கே கீழே. நான் அந்த நீங்கள் கேட்குற கேள்வி ஒரு பொதுவான கேள்வி. மாநில உரிமையை இந்த அரசு பேசுதா போதா வருதுன்னு இவங்களுக்கான விஷயத்தை பேசுகிறாங்க தான், இல்லைன்னு சொல்லி மறுக்கலை. பிஜேபிக்கு எதிரான ஒரு செயல் திட்டத்தில் உறுதியாக தான் இருக்கிறாங்க. இப்போ சனாதனத்தை பற்றி துணை முதலமைச்சர் பேசினார். பேசி பிரச்சனை ஆச்சு, அங்கங்கே கேஸ் போட்டாங்க. அவர் பேசினார். ஆனால் சனாதனத்தை கடைப்பிடிக்காத கடைப்பிடிக்கிற எத்தனை அமைச்சர்கள் இருக்கிறாங்க? அது உள்ள எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இல்லையா? சனாதனத்தை யாரும் இல்லை. அப்போ அது பேசினே இருக்க சொல்ல ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு பையனை கூப்பிட்டு அடிக்கிறாரு, ஊரை விட்டு தடுத்துறாரு, பிரச்சனை ஆச்சு, அவரை எடுத்தாங்க. இருக்கத்தானே செய்யுது. அது மாநில உரிமைகள் பேசு, அதை விட இந்த மண்ணின் மைந்தர்கள் உரிமையை நிலைநாட்டுங்கன்ட்டு தான் நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கான உரிமையை செய்கிறதுக்கு இந்த அரசு வந்து தொடர்ச்சியாக முயற்சி செய்யணும், நாங்களும் அழுத்தம் கொடுக்கணுன்ற மாதிரி தான் நாங்கள் யோசிச்சுன்னு இருக்கிறோம். நீங்கள் இப்போ எல்லாமே வரவேற்கிறோம். ஒரு சில விஷயத்தெல்லாம் கச்சத்தீவு மீனவர்களுடைய பிரச்சனை வரவேற்கிறோம், செய்யுங்க, நல்ல விஷயந்தான். நீங்களே இது கொடுத்துட்டு நீங்களே கேட்குறீங்க, கேளுங்க.
ஆனால் எங்களுக்கான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு எப்பவுமே நாங்கள் அதில் வந்து கொஞ்சம் எங்களுக்கான குறைகள் தொடர்ச்சியாக இருந்துக்கினே தானே இருக்குது. 100%ல் 2% கூட எங்களுக்கான நீங்கள் 10 வருஷம் ஆண்டா கூட, இன்னும் ஒரு 10 வருஷம் ஆண்டா கூட எங்கள் பிரச்சனையை வந்து இவங்க தீர்ப்பாங்களான்னா தீர்க்கவே மாட்டாங்க. அதுக்கான நெருக்கடி வந்து பெரிய அளவுக்கு தலித் மக்களுடைய எழுச்சி வந்து வெளியில் வரல. அனைத்து கட்சிகளிலும் ஏறத்தாழ 44 சட்டமன்ற உறுப்பினர்களை இருக்கிறாங்க, சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். குறைந்தபட்சமாக இந்த 44 சட்டமன்ற உறுப்பினர்களாவது பேசுகிறார்களா? கட்டாயம் பேசுறதில்லையே, பேசுறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு 6 வருஷத்தில் 5000 சில்லற கோடியை திருப்பி அமைச்சிக்கிறாங்க ஸ்பெஷல் காமன்மெண்ட் பிளானில், சிறப்பு உட்குறு திட்டம். எவ்வளோ இந்த மாதிரியான கொடுமை! என்ன காரணம் சொல்லப்பட்டது திருப்பி அனுப்பியதுக்கான காரணம்? தேக்கி வைக்கிறாங்க, நிதியை தேக்கி வைக்கிறது. செலவு செய்வதற்கு திட்டங்களா இல்லை? இது திட்டங்கள் எவ்வளோ இருக்குது? இல்லை மக்களா இல்லை, மக்களுக்கு பிரச்சனை இல்லையா? நான் கேட்குறேன், 5000 சில்லற கோடியை திருப்பி அனுப்புகிற அளவுக்கு மக்கள் தன்னிறைவை அடைஞ்சிட்டாங்களா பட்டியலின மக்கள்? இது எவ்வளோ பெரிய கொடுமை இது! 5000 சில்லற கோடி, 1 கோடி 2 கோடி இல்லை, 100 கோடி 200 கோடி கூட இல்லை. இதற்கான பதிலாக என்ன சொல்கிறாங்க? பதில் என்ன சொல்கிறாங்க? திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க, தெரியும் இல்லையா என்ன சொல்கிறாங்க? அதுக்கான பதிலே பேசுறது இல்லை இவங்க. கேள்வி நாங்கள் தான் கேட்டுன்னு இருக்கிறோம். யார் கேட்கணும்? சட்டமன்றத்தில் ஏதாவது 44 உறுப்பினர்கள் யாராவது ஒருத்தர் கேட்டால் பதில் வரும்ல? யாரும் கேட்கவில்லை, யாருமே கேட்கறதில்ல. 5300 சில்லற கோடி எப்படி அனுப்பணும்? 6 ஆண்டில் அமைச்சிருக்கிறீங்க நீங்கள். 6 ஆண்டுன்னு கணக்கு பார்த்தா அதிமுக ஆட்சி 2 ஆண்டு கூட சேர்த்து வருது. இவங்க 4 ஆண்டு, அவங்க ஒரு 2 ஆண்டு, 6 ஆண்டில் 5300 சில்லற கோடியை திருப்பி அமைச்சிக்கிறீங்களே. எடப்பாடியை கேளுங்க, இந்த திராவிட அரசை கேளுங்க, என்னங்க 4 வருஷத்தில் கணக்கு போடுங்க, அவங்களது எவ்வளோ திருப்பி அமைச்சிக்கிறீங்க? எங்களுக்குன்னா தண்ணீர் அணிஞ்சிட்டோமா? பட்டியலின மக்கள்லாம் எல்லாம் நல்லா வீடு வாசலோடு இருக்கிறாங்களா? நிலமுலங்களோட வாழ்கிறாங்களா? எல்லா பிரச்சனையும் தீர்ந்துச்சா? காசு நிறைய உபரி ஆகி எடுத்து அமைச்சிட்டிங்களான்னு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு 44 எம்எல்ஏ ஒருத்தர் கூட இல்லையே. இது மாதிரி கொடூரம். இதுதான் அம்பேத்கர் வந்து அந்த பூனா பேக்டில் வந்து என்ன இவங்களாம் இந்த மாதிரி அரசியல் கட்சிகளுடைய தனி தொகுதி எம்எல்ஏக்கள் அரசியல் கட்சிகளுடைய அடிமையாய் ஆகிவிடுவார்கள். அன்றைக்கே கணிச்சு விட்டார். அது வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. துறை சார்ந்த அமைச்சர் இருக்கிறார், அமைச்சகம் ஆதிராவிட நலத்துறை அமைச்சர். என்னத்துக்கு தான் இருக்கிறீங்க நீங்கள்? அது ஒரு துறை பாருங்க, இந்த மக்களை முன்னேற்றத்துக்கு தானே அந்த ஒரு துறை. எதுக்கு ஆதிராவிட நலத்துறைன்னு வைக்கிற? வேற யாருக்குன்னா இருக்குதா? பிற்படுத்த நலத்துறை அது இதுன்னு இருக்குது வச்சிங்களேன். ஆதிராவிட நலத்துறை ஏன்? சிறப்பு உட்கூறு திட்டமே என்னங்க அதனோட நோக்கம்? மக்கள் வளர்ச்சிக்காக தானே அங்கே உருவாக்குறாங்க. 100% பட்ஜெட்டில் 1 லட்சம் கோடி போட்டிங்கன்னா 18,000 19,000 கோடி எங்களுக்கு ஒதுக்கி நல்லது செய்யணுன்ட்டு தானே பார்க்குறாங்க. நீ அதில் வந்து டிவி கொடுக்குறது, மிக்சி கொடுக்குறது, கிரைண்டர் கொடுக்குறது, சைக்கிள் கொடுக்குறது, மகளிர் உரிமை தொகை கொடுக்குறது, வேறு எதனா இலவச திட்டம் கொடுத்தாங்களோ அதை எடுத்து இதில் போடுறது. அப்படி தானே பண்ணுறீங்க. எந்த அரசு ஏன் இதை எம்எல்ஏக்களும் நிச்சயமாக இந்த 44 எம்எல்ஏக்களும் அவங்களுடைய கட்டாயம் கொடும்பாவே எரிக்கணுங்க. நாங்கள் பட்டியலின மக்கள் கட்சியாக செய்ய போகிறோம். ஒரு எம்எல்ஏ வந்து இந்த மக்களை வந்து மக்களுக்கான பணி அவன் செய்யாத இருக்கிறான்னா அது ரொம்ப கொடூரம். இது வந்து குறைஞ்சபட்சமாவது நீ சண்டை கூட போட தேவையில்லையா? ஏன் அரசே இந்த மாதிரி எங்களுக்கான ஒதுக்கீடு தொகையை இவ்வளோ அமுச்சிட்டியே, ஏன் எங்களை கேட்க மாட்டியா? ஒரு வார்த்தை திட்டம் இல்லை, செலவு தேக்கி வைக்கிறாங்க. அப்படியே தேக்கி வைக்கப்படுது நிதி. அப்புறம் அப்படியே மடைமாற்றம் செய்கிறாங்க, வேறு ஒரு திட்டத்துக்கு செய்கிறது. அதெல்லாம் தப்பு தானே? அதுதான் சட்டமன்றத்தில் இந்த ஸ்பெஷல் காமன் பிளான் திட்டத்தை வந்து வெறும் சட்டமாக இல்லாத சட்டமன்றத்தில் சட்டமாக்கணும். இதை ஆந்திராவில் கர்நாடகாவிலாம் பண்ணிக்கிறாங்க. இந்த நிதியை மடைமாற்றம் செய்வதெல்லாம் அங்கே கிடையாது. ஏன்னா சட்டமாக்கப்பட்டுச்சு அதனால். ஆனால் இங்கே சமூக நீதி பேசுகிற அர்த்தத்தெல்லாம் எங்கள் நிதியை எடுத்துன்னு போய் இன்னொரு இதுக்கு திட்டத்துக்கு பயன்படுத்த தான் சமூக நீதியாக இங்கே இருந்துட்டு இருக்குது. இது குறைந்தபட்சம் இந்த கோரிக்கை வச்சு இவங்க சட்டமாக ஆக்கலாம் இல்லையா? அப்போ அதுதான் நாங்கள் போராடி அதிமுக பீரியட்லேயே நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தணும். அனைத்து கட்சியும் கூட்டி கூட சட்டமன்றம் நடக்க சொல்லி கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். சட்டமன்றத்தில் சட்டமாக்குங்கன்ட்டு செவி சாய்க்கிறதில்ல. குறைஞ்சபட்சம் எம்எல்ஏவாவது பேசணும்ல. நாங்களாம் சின்ன அமைப்பு, ஒரு சின்ன அமைப்பு ஒரு கோரிக்கை சரியான கோரிக்கை வைக்கிறோம். நீ எம்எல்ஏ ஜெயிச்சவங்க அதை பேசணுமா இல்லையா? கண்டிப்பாக பேச வேண்டும். ஆனால் பேசவில்லை. ஒருவேளை பேசினாலும் அது செவிசாய்க்கப்படுகிறதா அப்படின்ற மற்றும் ஒரு கேள்வி. நீங்கள் இப்படியான ஒரு சூழலில் இந்த கட்சிகள் வந்து சமூகத்திற்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க, தமிழக மக்களை வஞ்சிக்கிறார்கள் அப்படின்னு புதிய கட்சியெல்லாம் அணிவகுத்து வர தொடங்கியுள்ளது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் வருகை எப்படி பார்க்குறீங்க? புரட்சியாளர்கள்லாம் அவங்க தூக்கி பிடிச்சி பேசுகிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? யார் வேணாலும் வரலாம் போகலாங்க. இது அரசியல் கட்சி, அவருக்கு அவசியமே இல்லை. கட்சி ஆரம்பிச்சுக்கிறார். விஜய்க்கு கட்சி ஆரம்பிக்கிற அவசியம் இல்லை. அவர் தன்னிறைவு பெற்றார், ஒரு கட்சி ஆரம்பித்தார். இந்த மக்களை பற்றி அவங்களாம் ஒன்றும் அறியாதவர்கள். அவர்களாம் ஆட்சியில் நடக்கிற தப்பை எடுத்து பேசுகிறான். இன்றைக்கி ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்து வச்சுருக்கிறாங்க. ஒரு மாநாடு நடத்தி ஒரு பெரிய அங்கீகாரம் பெற்ற கட்சி அளவுக்கு அங்கீகாரம் பெற்ற கட்சி நடத்துறதை விட பெரிய மாநாடாகவே நடத்தி வெற்றி காண்ட்டாங்க. அதில்
ஆனால் இப்போ அவங்களுக்கு சீட்டு பேரம் அதுதான் நடக்கும். இவங்களாம் வந்து எதனா செஞ்சிடுவாங்களான்னு சொன்னால் நம்ம எல்லாம் காலங்காலமாக பார்த்துன்னு இருக்கிறோங்க. சமூக நீதி, பெரியார் மண், பகுத்தறிவு இதெல்லாம் பேசின திமுகவிலே எதுவும் செய்யலை. காலையிலேயும் மாலையிலையும் சாமி கும்பிட்ற ஆள் உங்களால் என்ன செய்ய முடியுன்ற சந்தேகம் தான் இருக்குது. தாவேக்கா கூட அந்த அளவுக்கு எதனா செய்யுமானா அவங்கக்கிட்ட அதுக்கான திட்டம்லாம் இருக்காது. பட்டியல் இனத்தில் எத்தனை சாதி இருக்குதுன்னு கூட தெரியாத தலைவராக தான் இருப்பார் தாவேக்கா. இனிமேல்ட்டு வேணால் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க இதன் வாயிலாக எதனா. ஆனால் அவங்க இது நல்லா நின்னானே, அவங்களுக்கு ஒன்றும் அனுபவமே இல்லையா. அவங்க கூட்டம் இருக்குது, எல்லாரும் அந்த ஓட்டை கவர் பண்ண முடியுமான்றதுக்கான கூட்டணி பேரம் தான் நடந்துருக்கேன். அவங்கள பெருசாக எதிர்பார்க்க முடியாது. தாவேக்கா வந்து நான் தான் அதுதான் சொல்கிறேன். தென்னிந்திய நல உரிமை சங்கம், நீதி கட்சி, திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்த மாதிரிலாம் பரிணாமமாக இவ்வளோ வளர்ந்துருக்குது. இவ்வளோ வளர்ந்து பெருசாக சமூக நீதி பேசுகிறவங்கள பட்டியலின மக்களை உண்மையையும் உணர்வையும் புரிஞ்சுக்கின்னு அவங்களுக்கான எந்த நல்லதையும் செய்யாதவங்களால திடீர்னு படம் நடிச்சிட்டு புஷ்குன்னு ஒருத்தர் வந்து நிற்கிறாரு, அவர் வந்து எதனா செஞ்சுடுவாருன்னு எதிர்பார்க்க முடியுமா? நிச்சயம். நன்றி. உங்களுடைய வருகைக்கு உங்களுடைய கருத்து பகிர்வுக்கு மிக்க நன்றி. ரைட்டு.